everybody. Hi. Welcome to Vedantu and நாங்க Shravanee ma'am. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா day 2 of half yearly revision. நேத்திக்கு நம்ம ஹிஸ்டரியில இருக்கிற 10 chaptersல இருக்கிற எல்லா 2 மார்க்ஸையுமே ஃபாஸ்டா செமையா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நிறைய பேர் அந்த ஃபுல் வாரத்தால் அட்டென்ட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. யாராச்சும் கமெண்ட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க, சரியா? ஏன்னா நான் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி எடுக்க போறேன். இந்த சோஷியல்ல 2 மார்க் அண்ட் 5 மார்க் மேரத்தான்ஸை யாரு கம்ப்ளீட்டா அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ எஸ், என்னுடைய ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கா? சரிடா. சோ இந்த பர்டிகுலர் செஷன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to discuss chapter, அதாவது civics and economics நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, so we are going to complete civics and economics. Okay, so யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ everybody smash the like button. so இன்னைக்கும் full live class attend பண்ணிட்டு live ஓட எண்ட்ல யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுடைய அட்டெண்டன்ஸை நான் வந்து எடுத்துப்பேன், சரியா? ஓகே, so நாளைக்கு கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கான போர்ஷன்ஸை நான் வந்து சொல்லிடுறேன். so tomorrow evening there is going to be a week quiz. okay, so அந்த week quizல யார் வந்து நமக்கு டாப் 3 வராங்களோ அவங்களுக்கு இந்த கனவு டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீ. சோ அந்த கனவு டெஸ்ட் சீரிஸ் இட் இஸ் பேசிக்கலி a test series for all the subjects, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். அதுல இருக்கக்கூடிய புக் அண்ட் சைட் क्वेश्चंस நீங்க சூப்பர் டூப்பரா அட்டென்ட் பண்றதுக்காக தான் இந்த கனவு டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கு, சரியா? ஓகே, சோ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறக்காம இந்த வீக் குவிஸ் வந்து நாளைக்கு அட்டென்ட் பண்ணுங்க. சோ இந்த கனவு டெஸ்ட் சீரிஸ் பரவாயில்ல, நீங்க வீக் குவிஸ் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு டாப் 3 வர முடியாட்டியுமே கனவு டெஸ்ட் சீரிஸ் 499 தான். ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக், டோன்ட் டேக் ரிஸ்க், அழகா ஜாயின் பண்ணி படிச்சிருங்க, சரியா? அடுத்து நம்ம வேத் ஏஐ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வேத் ஏஐக்கு நம்ம வேதாந்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கு. நீங்க யூடியூப்ல படிச்சாலும் சரி, பெய்டு பேட்ச்ல படிச்சாலும் சரி, வேதாந்தா ஸ்டூடெண்ட் நீங்க அப்படின்னா வேத் ஏஐக்கான கம்ப்ளீட் ஃப்ரீ ஆக்சஸ் இப்போ உங்களுக்கு இருக்கு. சோ மறக்காம நம்ம வேதாந்தோ ஆப் டவுன்லோட் பண்ணி வேத் ஏஐ கிட்ட பேசி பாருங்க, சரியா? சோ கனவு டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெட்யூல் இருக்குடா, அது நீங்க ஆப்லயும் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். நான் வந்து தீமின்னல் பேட்ச் அண்ட் கனவு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேம் அப்படின்னாலும் நீங்க சூப்பரா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ தீமின்னல் பேட்ச்ல ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சே மேம், நான் பழைய வீடியோஸ் எல்லாம் எப்படி மேம் போய் பார்ப்பேன் அப்படின்னா அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. ஹாஃப் இயர்லிக்கு நாங்க ஃப்ரெஷ்ஷா திருப்பவும் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாஃப் இயர்லி முடிஞ்சும் நம்ம திருப்பி ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? சோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்குமே டெய்லி 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும், லைவ் டவுட் சால்விங் இருக்கும், ஏஐ டவுட் சால்விங் இருக்கும், 24/7 இருக்கும். சோ சண்டே இதுலயும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், சரியா? சோ யாரெல்லாம் வந்து லைவ்ல இருக்கீங்களோ மறக்காம தீமின்னல் பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. சோ தீமின்னல் பேட்ச் ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Can we begin the class? Can we begin the class? Yes, ரெடியா எல்லாருமே? ரெடியா? சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். மொத்தம் 95 ஸ்லைட்ஸ் இருக்கு. என்ன கேட்டா 2 hours அதிகம். 2 hoursல தாராளமா முடியும். தாராளமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ரெடியா? ஆனா இதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். நேத்து 4 மணி நேரம் கிளாஸ் இருந்துச்சு. 4 மணி நேரம் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க இந்த 2 மணி நேரம் கிளாஸ் முடிச்சிடலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கும். ஓகே, வீடியோ சொல்யூஷன் உங்களுக்கு வரலையாடா? சரிடா, நான் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஐ வில் ஷேர் இட் யூ வித் த டெலிகிராம் சேனல். ஓகே, சரியா? டன், சூப்பர்டா. சோ லெட்ஸ் பிகின். எல்லாருமே என்ன பண்ணணும்? நம்ம வந்து நேத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்டயே நம்ம வந்து பாசிட்டிவா பேசி நம்மளையே நம்ம வந்து மோட்டிவேட் பண்றோம். என்ன பண்றோம்? உங்க நேம், சென்டம், ஃபயர் இத சாட்ல போடுங்கடா. ஒவ்வொரு சாப்டரும் முடிச்சிட்டு ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறப்போ உன்னையே நீ மோட்டிவேட் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணணும்? நேம், ஃபயர், 100 டக்குன்னு வந்து சாட்ல போடுங்கடா. வீக் குவிஸ் வந்து ஹிஸ்டரி ஃபுல்லா, ஹிஸ்டரி 10 சாப்டர்ஸும், வீக் குவிஸ் வந்து ஹிஸ்டரி 10 சாப்டர்ஸும்.
ஓகேவா? கிளியரா? போட்டாச்சா? ஆரம்பிச்சிடலாமா? full live class எல்லாருமே இருப்பீங்களா? you will be the whole live class, right? very good ra, super da, sama. okay, so let's start civics chapter 1. what is constitution? constitution தமிழ்ல வந்து என்னது? அரசியல் அமைப்பு இல்லையா? அரசியல் அமைப்பு. மேம் இன்னும் 8th வீடியோ போடவே இல்ல. 8th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் மேல கோச்சுக்காதீங்க. இன்னைக்கு நான் 8th ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 7 மணிக்கு அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். அந்த வீடியோ மட்டும் நீ ஃபுல்லா பாரு. ஏன் 8th வீடியோ இவ்ளோ லேட் ஆச்சுன்னு உனக்கு புரியும். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. The constitution is the fundamental law. ஒரு அடிப்படை சட்டம். fundamental law னா என்ன அர்த்தம்? அடிப்படை சட்டம் of a country. ஒரு நாட்டுடைய அடிப்படை சட்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். which reflect the fundamental principle. fundamental principle அப்படின்னா என்னது? அடிப்படை கொள்கை. அந்த நாட்டுடைய அடிப்படை கொள்கையை வந்து பிரதிபலிக்கும். ரிஃப்ளெக்ட் அப்படின்னா என்னது? பிரதிபலிக்கும். ஓகே, அது வந்து it shows அப்படின்னு அர்த்தம். on which the government of that country is based. so நம்ம நாட்டுடைய அரசு கவர்மெண்ட் வந்து எந்த அடிப்படை பிரின்சிபிள்ஸ் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத அடிப்படை சட்டங்கள் மூலமா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து என்னது? ஃபண்டமெண்டல் லா of a country which reflects the fundamental principle on which the government of the country is based. அடுத்ததா, what is meant by citizenship? citizenship அப்படினா என்ன? ஓகே, citizenship அப்படினா என்ன? நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன்டா. பிரகதீஷ் பிசிக்ஸ் ஃபுல்லா, கெமிஸ்ட்ரி ஃபுல்லாடா. சரியா? கிரியேட்டிவ் क्वेश्चंस. ஓகே, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிடா. நீ கூட போய் கமெண்ட் பண்ணிடு அந்த சேனல்லயே போயிட்டு. The word citizen is derived from the Latin word civis. ஒரு லத்திய மொழி civis அப்படிங்கிற வேர்ட்ல இருந்தா citizen வந்து derive பண்ணும். It means resident of a city or state. ஓகே, அது ஒரு சிட்டியா இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம். அதுல குடியிருப்பவர்கள். ஓகே, குடியிருப்பவர்கள். ரெசிடென்ட் அப்படின்னா என்னது? குடியிருப்பவர்கள். ஓகே, அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as citizen. ஓகே, யா, குடி உரிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? citizenship அப்படின்னா என்னது? குடி உரிமை. The Constitution of the India provides for a single and uniform citizenship for the whole of India. நம்மளுடைய மொத்த இந்தியாவுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் தான் வந்து கொடுக்கும். ஒரே சிட்டிசன்ஷிப் தான் கொடுக்கும். அதுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன். ஓகே, இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் கொடுக்கும். ஒரே நிமிஷம் நான் மைக் மட்டும் எடுத்துட்டு வரேன். எஸ், சோ சாரிடா, மைக்கு சார்ஜ் போயிடுது. அதனால தான் வந்து மைக்கு பே சார்ஜ் போட்டு வச்சேன். சரி வாங்க. ஓகே, யா, டீடைல்ஸ் வந்து இன்னைக்கு இல்ல, பட் we will teach details also. ஓகே, the whole of India, the whole இந்தியாக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள், ஒரே ஒரு யூனிஃபார்மான ஒரு சிட்டிசன்ஷிப், குடி உரிமை வந்து நம்ம கொடுப்போம். அதுதான் வந்து என்னது? இந்திய குடி உரிமை. ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும், ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் பார்ட் 2ல இந்த சிட்டிசன்ஷிப் பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம பேசுறோம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? குவிஸ் போர்ஷன் சொல்லுங்க. இல்லனா இனிமே எந்த வீடியோ பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவிஸ் உடைய போர்ஷன்ஸ அந்த ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணாதது ஏன் தப்பு, அதுக்கு வந்து சாரி.
செகண்ட் திங், குவிஸ் உடைய போர்ஷன் என்னன்னு யாரு கமெண்ட் பண்ணாலுமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சோசியல்ல ஹிஸ்டரி ஃபுல்லா, நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா பிசிக்ஸ் ஃபுல்லா கெமிஸ்ட்ரி ஃபுல்லா அப்படிங்கறத நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரியா? தேர்ட் விஷயம், நீங்க குவிஸ் போர்ஷன் சொல்லலைன்னா இனிமே இந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்கன்னா, நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் குவிஸ் போர்ஷன் சொல்றேன் ஆனாலுமே நீங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். பிகாஸ் என்னுடைய கிளாஸ்ல இந்த மாதிரி ஆட்டிடியூடோட ஒரு ஸ்டூடெண்ட் வேண்டாம். ஓகே? ஏன்னா நான் வந்து இந்த கிளாஸ எனக்காக எடுக்கல, உங்களுக்காக தான் எடுக்கிறேன். ஓகேவா? சோ நீங்க குவிஸ் போர்ஷன் சொல்லனா நான் இந்த வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படின்னா பக்கமா போங்க. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. சரியா? உங்களுக்கு தான் பிரச்சனை. நீ தாண்டா பப்ளிக் எக்ஸாம் எழுத போற, நான் பப்ளிக் எழுத போறது இல்ல. இதுல வாங்குற மார்க்னால நல்லது கெட்டது உனக்கு தான் நடக்க போகுது, எனக்கு நடக்க போறது கிடையாது. சரியா? சோ அதனால அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு எந்த ஒரு மெசேஜ் ஆனாலும் எந்த ஒரு கமெண்ட் ஆனாலும் நீங்க போடுங்க. ஓகே? புரியுதா? கிரிட்டிசிசம் வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா வந்து இது என்ன பிளாக்மெயில், நான் உங்க வீடியோ பார்க்க மாட்டேன், உங்க வீடியோக்கு நான் லைக் பண்ண மாட்டேன், டிஸ்லைக் போட்டுருவேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். பண்ணிக்கோ, டிஸ்லைக் போடு, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, வீடியோவை பார்க்காத. யாருக்கு லாஸ்? எனக்கு இல்ல, உனக்கு தான் லாஸ். ஓகே வா. The Constitution of the India வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிளான ஒரே ஒரு எல்லாருக்குமே யூனிஃபார்மான சேமான ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கறாங்க. அதுதான் இந்தியன் சிட்டிசன்ஷிப். நீ பார்த்தனா இவங்க வந்து தமிழ்நாடுனால தமிழன், அவங்க வந்து மலையாளம்னா மலையாளம், அவங்க வந்து பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரியன், அந்த மாதிரி தனித்தனி சிட்டிசன்ஷிப்லாம் நமக்கு வந்து இல்ல இல்லையா? மொத்தமா இந்தியன் அப்படின்னு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் நமக்கு இருக்கு. சாரி சொல்லிட்டாங்க. ஓகேடா, ஐ அக்செப்ட் யுவர் அப்பாலஜி. நீங்க இனிமே உங்களுக்கு வேணும் இது நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளாஸ் கவனிங்க, இல்லைன்னா நீங்க போயிட்டு உங்க ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? ஓகே வாங்க அடுத்து. How many types of fundamental rights are listed by Indian Constitution? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால எத்தனை அடிப்படை ரைட்ஸ் உரிமைகள் வந்து கொடுத்திருக்காங்க? ஒரிஜினலி கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்தது. இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்றது பாத்தீங்க அப்படின்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஓகே? சோ இப்போதைக்கு நம்ம வந்து எவ்வளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம்? 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். சரியா? சோ இப்ப அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். சரியா? ஓகே கைஸ். சோ ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகே? ரைட் டு வாங்கப்பா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாருமே வந்து சமம் அப்படிங்கறதா வந்து என்னது? இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். ஓகே? சுதந்திரமா இருக்கிறதுக்கான ஒரு உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். நம்ம ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு ரிலீஜியனை வேணாலும் ஃபாலோ பண்றதுக்கோ பிராக்டிஸ் பண்றதுக்கோ நமக்கு வந்து அந்த உரிமை இருக்கு. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எதையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான ஒரு ரைட்ஸ் நமக்கு கிடையாது. எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? கெடுக்கிறது. ஓகே? சோ ஏதோ ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, ஆர் ஏதோ ஒண்ணு இருக்கு, அடுத்தவங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்ல ஏதோ ஒரு விஷயம், அவங்களோட மன நிம்மதியோ இல்ல எதையோ ஒன்ன போய் நம்ம கெடுப்பதற்கான ஒரு உரிமை கிடையாது. ஓகே? 7th ரைட் தெரியல, நல்ல கொஸ்டின், நானும் போய் சர்ச் பண்ணி பாக்குறேன். சரியா? ஓகே. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகே? எந்த ஒரு கலாச்சாரத்தையோ இல்ல எஜுகேஷன் நம்ம படிக்கிறதுக்கோ நம்மள எஜுகேட் பண்ணிக்கிறதுக்கோ எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இது என்னது? இது என்னது தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ரைட்ஸ். ஓகே? சோ இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்ஸே வந்து என்னது? இந்த ரைட்ஸ் தான். கரெக்டா? சோ வாட் ரைட் இஸ் திஸ்? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். இப்போ இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா? ஓகேடா, இந்த எல்லா ரைட்ஸையும் பாதுகாக்கிற ஒரு ரைட்ஸ் தான் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி. ஓகே? நம்மளுடைய எல்லா ரைட்ஸையும் பாதுகாக்கிற ஒரு ரைட்ஸ் தான் வந்து என்னது? ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அடுத்த கொஸ்டின், ரெட். பார்க்கலாமா? எத்தனை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க சாட்ல இருக்கீங்க?
Yes. How many Tamil medium students? Very good. சூப்பர்டா, புரியுதாடா? நான் சொல்லிட்டது நோ மோட்டிவேஷன்னா கிளாஸ் கவனி. மோட்டிவேஷன் இல்லன்னு எவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு இருக்க போறோம்? வாழ்க்கையில ஊர்படணுமா இல்லையா? எஸ், கிளாஸ் கவனி. இங்க பாரு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் கவனிக்கிறாங்க பார், அவங்களாம் தான் உனக்கு மோட்டிவேஷன். ஓகே, யா. ரிட் அப்படின்னா வந்து என்னது? ரிட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர். ரிட் அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு தீர்ப்பு, ஒரு ஆர்டர், இல்லனா ஒரு கமாண்ட். ஓகே, இந்த ரிட் யாரு இஷ்யூ பண்ணுவாங்க? கோர்ட். ஓகே, சட்டசபை. கோர்ட் சட்டசபையில மாத்தி சொல்றேன். கோர்ட் வந்து நமக்கு வந்து இஷ்யூ பண்ணும். ஓகே, ரைட்டிங் அண்டர் இட்ஸ் சீல். சோ கோர்ட்டுடைய சீல் வச்சு கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது, இல்ல கோர்ட்ல இருந்து ஒரு கமாண்ட் வருது அப்படின்னா அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரிட். ரிட் அப்படின்னு சொல்லுவோம். It is the nature of a command or prohibition from performing certain acts that are specified in the orders of the court. Okay, so ஒரு கமாண்டா இருக்கட்டும், இல்லனா நீங்க போய் இது பண்ண கூடாது அப்படிங்கறதா prohibition. ஓகே, prohibition அப்படின்னா இந்த செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செயலா வந்து இருக்கட்டும். ஓகே, சோ அதெல்லாமே இந்த ரிட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க? நமக்கு மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. ஓகே, கிளியர்? சூப்பர். வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா? ஓகே, வாட் ஆர் த கிளாசிக்கல்? டீடைல்ஸ் வந்து இப்போ இல்லடா, உங்களுடைய அடுத்த வாரம் டீடைல் வச்சுக்கலாம். சரியா? அடுத்த வாரம் டீடைல் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிச்சிடலாம். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. சோ ஃபார் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து நமக்காக கொடுத்திருக்காங்க. மொத்தமா 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு. தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. சரியா? சோ தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அண்ட் ஒடியா. இதெல்லாம் தான் நம்மளுடைய 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஓகே, எஸ். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி? நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பார்க்கலாமா? give 5 minutes for study each question. நான் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அப்போ உனக்கு வந்து இன்னும் லேட் ஆயிடும் நம்ம லைவ் கிளாஸ் முடிக்க. சோ நான் என்ன தெரியுமா சொல்றேன், யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மேம் நீங்க ஃபாஸ்டா நடத்துறீங்க மேம், ஒவ்வொரு கொஸ்டின் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 5 minutes டைம் தாங்க மேம் அப்படின்னா நீ பாஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணு. சரியா? பாஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணு. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சாப்டரும் நான் முடிச்சுட்டு உனக்கு நான் குவிஸ் மாதிரி கேட்டு ரிவைஸ் பண்றேன். ஓகே, வேதாந்தோடைய எந்த பிரான்ச்சா? பாண்டிச்சேரி பிரான்ச்டா. ஓகே, வாங்கடா. சோ நேஷனல் எமர்ஜென்சி இயர் கம்பல்சரி கிடையாது. நீங்க இயர் எழுதணும்னா பிரச்சனை இல்லடா, பிளாக் டெவில். அடுத்து நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன? நேஷனல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் இன் டைம்ஸ் ஆஃப் கிரேட் கிரைசிஸ். ஓகே, சோ நேஷனல் எமர்ஜென்சி வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் அப்போதான். ஓகே, வாட் டு யூ மீன் பை கிரைசிஸ்? கிரைசிஸ்னா என்னன்னு தெரியுமா? கிரைசிஸ்னா என்னன்னு தெரியுமா? ரொம்ப ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஆபத்தான ஒரு காலம், இல்லனா ஒரு கஷ்ட காலம், ஒரு நெருக்கடியான ஒரு காலம், மாச கடைசி ஒரே நெருக்கடி, பணமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பற்றாக்குறையா இருக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட வந்து நெருக்கடியா இருக்கு அப்படின்னா அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கிரைசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நான் போய் தீமினல் பசங்களையும் வர சொல்லிட்டு வரேன். ஓகேடா, சரியா? வாங்கப்பா. தீமினலா வெரி குட். நான் தான் பார்த்தேன் தீமினல் டெலிகிராம்லயே நம்ம ஏன் ஒரு மெசேஜ் போடக்கூடாது, லெட் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஜாயின் அப்படின்னு. ஏன்னா 7 மணி வரைக்கும் they will be free only. let me put just a message டா. ஒரே நிமிஷம். யாராவது தீமினல்ல இருந்து இருக்கீங்களா? இங்க யாராவது தீமினல்ல இருந்து இருக்கீங்களா? என்னடா யாருமே லைக் பண்ணல? everybody smash the like button. மேம் நேத்து பாட்டு பாடலை, இன்னைக்கு ப்ளீஸ் பாட்டு பாடுங்க. ஆமா, நேத்து நைட்டு முடிக்கிறப்போ யாருமே ஞாபகப்படுத்தல.
இன்னைக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க, நம்ம நேத்து மேரத்தானுக்கும் சேர்த்து இன்னைக்கு பாட்டு பாடிடலாம். என்னமோ ஒரு பாட்டு நேத்து அந்த முஸ்தபா கெமல் பாஷா வந்துச்சுல்ல, அப்போதான் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாட்டு பாட சொன்னாங்க. இந்த மாதிரி மேம் முஸ்தபா பாட்டு பாடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் பெருசா தீமினர்ல இருந்து வரல. தீமினர் பசங்க அப்ப வந்து ஆப்புக்கு தான் வராங்க போல. ஓகே யா, இப்போ வராங்க வீக்வஸ். முஸ்தபா பாட்டு தானே பாடலாம் வாங்கப்பா. நம்ம ஒரு லெசன் படிக்க ½ ஆகுது, முடிச்சிருவோமா? முடிக்கணும், அதனாலதான் ஃபாஸ்டா வாங்கன்றேன். ஒரு பெரிய ஒரு நெருக்கடியில தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சியை வந்து என்ன பண்ணுவாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. The president under article 352 article 352 படி பிரசிடென்ட் தான் இந்த நேஷனல் எமர்ஜென்சிய டிக்ளேர் பண்ணுவாரு. சரி, எப்போ டிக்ளேர் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய செக்யூரிட்டி எப்பயாவது த்ரெட்டன் ஆச்சுன்னா, த்ரெட்டன்னா அச்சுறுத்தல், இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு எப்பயாவது வந்து அச்சுறுத்தல் வந்ததுன்னா, இந்தியாவுடைய சேஃப்டிக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்துச்சு அப்படின்னா, எப்போ ஒரு வார்னால ஒரு போர் வருது அப்படின்னாலும் சரி, எக்ஸ்டர்னல் அக்ரஷனா வெளியிலேருந்து நம்ம மேல ஒரு கோபம், வெளியிலேருந்து யாராவது வேற ஒரு அந்த ஒரு கொஸ்டின் மிஸ் தான், சரி அது ஒண்ணு மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க சரியா. வாட் யூ மீன் பை அக்ரஷன்? வெளிநாடுல இருந்து, ஓகே, ஆக்கிரமிப்பு, யாராச்சும் இந்தியாவை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னாலும் ஓகே. ஓகே, ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னா வந்து என்னது, ரெபிள்ஸ், போராளி, யாராச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுதங்களை கொண்டு பெருசா போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, இல்ல there is a imminent danger, ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் இருக்கு, ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா, அப்போதான் என்ன பண்ணுவாங்க, இந்த நேஷன்ஸ் அதாவது நம்மளுடைய நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க சரியா. நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க எப்பெல்லாம் நாட்டுடைய சேஃப்டிக்கு ஒரு அச்சுறுத்தல் வருதோ, அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இத வந்து நண்பியே சாங்கா பாடலாம், அது லாஸ்டா பேசிக்கலாம். இப்போ இதை நம்ம கிளாஸ் கவனிங்க. ஓகே யா மேம், யுவர் பேக் போன் ப்ராப்ளம் அது வந்து இருக்கு, அது அப்படியே தான் இருக்கு. ஓகே, list out the 3 heads of the relations between the center and the state. Okay, legislative relation, administrative relation, financial relation. Legislative, administrative, financial relation. Okay, first chapter முடிச்சிட்டோம். நான் உங்ககிட்ட இப்ப வந்து question கேட்க போறேன். Okay, so first நீங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, you have to answer me. Okay, yeah, எந்த ஆர்டிகிள்ல சிட்டிசன்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்க? எந்த ஆர்டிகிள்ல சிட்டிசன்ஷிப் பத்தி பேசியிருப்பாங்க? நேத்து மறந்துட்டோம், முஸ்தபா பாட்டு பாட, இன்னைக்கு பாடிடலாம். கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும்னா எக்கனாமிக்ஸ்ல புக் அண்ட் சைட்ல இருந்தா நமக்கு கம்பல்சரி கேட்கறதுக்கு there are high chances சரியா. எக்கனாமிக்ஸ்ல இருந்து தான் இந்த புக் அண்ட் சைட் கம்பல்சரி நமக்கு கேட்பாங்க. ஆர்டிகல் 51ல இருந்து 5 to 11, ஆர்டிகல் 5 to 11. ஓகே, அடுத்துடா இப்போ எனக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ இருக்கு? இப்போ how many fundamental rights do we follow? How many fundamental rights do we follow? 6 5 7? வெரி குட், நைஸ். இப்ப நிறைய பேர் லைவ் வந்திருக்கீங்க. லைவ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இனிமேலாவது ஃபுல் கிளாஸ் கவனிங்க. நம்ம இன்னும் வந்து 9 சாப்டர் படிக்க போறோம் சரியா. லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. 6 ஃபண்டமெண்டல் லைஃப் இருக்கு நமக்கு. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு? எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து இந்தியால இருக்கு? How many classical languages? இயர் டேட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நான் தனியாவே அது ஒரு வீடியோ போடுறேன் நம்ம சேனல்ல. நான் அப்பையில இருந்தே போடணும்னு ஞாபகம் தான் வச்சுட்டு இருக்கேன். 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். ஓகே, பெங்காலி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜஸா? அதுல பெங்காலி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜஸா? எஸ் தான் நோவா? எஸ் நோ?
மலையாளம் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜா? மலையாளம் நோ. கன்னடா தமிழ் எஸ். கன்னடா, தமிழ், சான்ஸ்கிரிட் அண்ட் தென் மலையாளம், ஒடியா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். மலையாளம் ஆல்சோ. ஓகே, யா. சோ இப்போ நேஷனல் எமர்ஜென்சியை வந்து யாரு டிக்ளேர் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டரா, பிரசிடென்டா, இல்லனா வந்து சீஃப் மினிஸ்டரா? நேஷனல் எமர்ஜென்சியை வந்து யாரு டிக்ளேர் பண்ணுவாங்க? பிஎம்ஆ, பிரசிடென்டா, சிஎம்ஆ? Who will declare the national emergency? PM, President or CM? President. Very good. Super. Chapter 2 start பண்ணலாமா? ஒரு குட்டி ஃபயரை போடுங்க. So chapter 2ல ஒரு 5 question தான். ஃபட்டா நம்ம சம ஃபாஸ்டா முடிறோம். ஓகே? யா. So லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாத எல்லாருமே மறக்காம லைக் பட்டனை அடிச்சு தாக்கிடுங்க. சரியா? இங்க இதுல அந்த மாதிரி ஒரு போலே இல்ல. ஓகே, லைக் பண்ணியாச்சா? 1K லைக், 1K லைக்ஸ் இன்னைக்கு வருதான்னு பாப்போம். ஓகேடா, வாடா நம்ம அடுத்தது போலாம். டைம் ஆகுது. ஹவு இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஓகே எலெக்டட்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்படி வந்து நம்ம எலெக்ட் பண்றோம்? ஓகே, the president is elected by a electoral college. electoral college தான் வந்து இந்த பிரசிடென்ட் நமக்கு வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, so by a system of proportional representation by means of single transferable vote. ஓகே, so சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, லைக் ஸ்மாஷ் பண்ணா டிஸ்லைக் ஆகுதா? ஓகே, ஒரு வாட்டி மட்டும் லைக் பண்ணுங்க போறோம். அப்போ சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் மூலமா தான் நம்ம பிரசிடென்ட்டை வந்து நம்ம எலெக்ட் பண்ணுவோம். ஓகே, அது என்ன மேம் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னா, நம்ம மக்கள் பண்ண மாட்டாங்க. ஓகே, செலக்டட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டர்ல வந்து கொடுப்பாங்க. அந்த ஆர்டர்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எலெக்ட் ஆவாங்க. ஓகே, அடுத்ததா வாட் ஆர் த டிஃபரண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் யூனியன் லெவல்? எய்த்துக்கு எதுவும் இல்லையா? இல்லடா. எய்த்துக்கு வந்து நிறைய 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து எய்த்துக்கும் வந்து we can launch paid batches. Okay, yeah. So what are the different categories of ministers at union level? Union level la வந்து different categories of ministers வந்து யாரு? Cabinet ministers, ministers of state, deputy ministers, then அவ்வளவுதான். சரியா? So union level ல இருக்கக்கூடிய ministersலாம் யாருடா? Cabinet ministers, ministers of state and then deputy ministers. Okay ma? Super. What is the qualification of judges of the Supreme Court? Okay, so Supreme Court உடைய judges உடைய quality வந்து qualification என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. Supreme Court ஜட்ஜ் ஆவறது அவ்வளோ ஈஸி இல்ல. என்னென்னலாம் qualification அப்படின்னு வந்து பாருங்க. ஓகே, இனி கிளாஸ் ஃபுல் கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் வந்து காட்டுவேன். சரியா? ஃபுல் கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு தான் சர்ப்ரைஸா ஒரு விஷயம் வந்து நான் காட்டுவேன். சரியா? அது ஞாபகத்துங்க. He or she must be a citizen of India. Okay, so அவங்க வந்து இந்திய குடியுரிமை உள்ளவங்களா இருக்கணும். ஓகே, இந்திய குடியுரிமை உள்ளவங்களா வந்து இருக்கணும். அடுத்து ஹை கோர்ட்ல அவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது ஜட்ஜா இருந்திருக்கணும். ஹை கோர்ட்ல 5 வருஷமாவது மினிமம் அவங்க வந்து ஒரு ஜட்ஜா இருந்திருக்கணும். அண்ட் ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா வக்கீலா பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷமாவது அவங்க இருந்திருக்கணும். சோ படிச்சு முடிச்சுட்டு 10 வருஷம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு ஹை கோர்ட்ல ஒரு 5 வருஷம் ஜட்ஜா இருந்தா மட்டும்தான்
அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜாவே ஆக முடியும். He or she in the opinion of the president a distinguished jurist. Okay, so president வந்து பாத்தீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? 6 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம்டா. ஓகேவா? ஓகே, so what do you mean by distinguished jurist அப்படினா வந்து என்ன பார்த்தோம்? What do you mean by distinguished jurist? So யாருக்காச்சும் வந்து ஒரு எக்ஸெப்ஷனலா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லீகல் நாலேஜ் வந்து இருக்கு. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்க வந்து நேஷன்ஸ்க்காக பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோ. அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரசிடென்ட் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அளவு கடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்போஷரும் வந்து இருக்கு, நிறைய சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை கூட என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆக்கலாம். ஓகே, யா. சோ இப்ப இது முடிஞ்சதா? அடுத்ததுனா ரைட் a short note on money bill. Okay, money bill. Money bill in general covers the issue of receipt. Okay, receipt. இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு NGOக்கு டொனேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இத்தனை ரூபாய் டொனேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்க கையில வந்து ஒரு பில் மாதிரி தருவாங்கல்ல, அதுதான் வந்து receipt. You should not sell. இது வந்து நீங்க எப்படி சொல்லக்கூடாது? receipt அப்படி சொல்லக்கூடாது. P அதுல நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். It is called as receipt. Okay, so and spending of money, பணத்தை நம்ம எப்படி வந்து செலவிடுறோம்? borrowing அப்படின்னா கடன் வாங்குதல். ஓகே, borrowing அப்படின்னா வந்து என்னது? கடன் வாங்குதல். ஓகேவா? கிளாஸ் கவனிக்கலாமாடா? வாடா. 17 லைக்ஸ்லாம் இல்ல, நீ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிப்பார், நிறைய லைக்ஸ் இருக்கு. by the government, tax laws. ஓகே, டாக்ஸுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள், வரிக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா செலவுகள், கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய செலவுகள். அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணத்தை வந்து தடுக்கணும். சரியா? இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த மணி பில் அதுக்கு கீழே தான் வரும். சரியா? சோ மணி பில்க்கு கீழே நம்ம ஒரு பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்றோம், செலவு பண்றோம், இல்ல பணம் வந்து கடன் வாங்குறோம், இல்ல டாக்ஸுக்கு கீழே அந்த பணம் வருது அப்படின்னா அது எல்லாமே எதுக்கு கீழே வந்து வரும்? இந்த மணி பில் கீழே வரும். ஓகே, இட் மெயின் ரோல் வந்து என்னது? பிரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மணி. ஓகே, பிளாக் மணி வந்து பிரிவென்ட் ஆகும். என்ஜிஓனா என்ன? யாருக்கெல்லாம் தெரியும் என்ஜிஓனா என்ன தெரியுமா? நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஓகே, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அது வந்து கவர்மெண்டோடது கிடையாது, ஆனா ஒரு தனியார் சேவை செய்வதற்காக ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன் தான் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். உங்க ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு. ஓகே, ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்கு, ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு டாக் ஷெல்டர் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே என்ஜிஓக்கு கீழே தான் வரும். ஓகே, புரியலனா ஆரம்பத்துல இருந்து கிளாஸ் கவனிங்க, இல்லைன்னா நான் இதே சாப்டர் வைஸா நடத்திருப்பேன், அதை போயிட்டு பாருங்க. சரியா? யா. Money bill can be introduced in the parliament, Lok Sabha, lower house only. Okay, money bill வந்து எங்க நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல, லோவர் ஹவுஸ் லோக் சபால மட்டுமே. லோவர் ஹவுஸ் லோக் சபால மட்டுமே. அடுத்ததா list out any two special powers of Attorney General of India. Okay, so Attorney General of India உடைய special powers நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா list out பண்ணணும். Okay, the Attorney General of India has the right to speak and in part in proceedings of the both houses. Okay, இந்த Attorney Generalக்கு என்ன ஒரு பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா both houses, அதாவது நம்ம கிட்ட வந்து we have Lok Sabha as well as we have Rajya Sabha இல்லையா? சோ ரெண்டு ஹவுசஸ்லயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கோ பேசுறதுக்கோ இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கு. ஓகே, and of their joint sitting and any committee of the parliament which may be named as a member without any right to vote. அதாவது அவங்க பார்லிமெண்ட்ல எந்த ஒரு கமிட்டில வேணா இருக்கலாம் அட்டார்னி ஜெனரல், ஆனா அவங்களுக்கு என்ன ஓட் மட்டும் தான் இருக்காது, ஓட்டு போடுற ஒரு ரைட்ஸ் மட்டும் தான் இருக்காது. ஓட்டு போடுற ரைட்ஸ் மட்டும் தான் இருக்காதே தவிர மத்த எல்லாமே இருக்கும்.
in performance of his official duty. அவங்களுடைய official duty-யா perform பண்றப்போ the Attorney General of India has the right of audience in all court in the territory of India. So இந்தியாக்குள்ள எந்த ஒரு கோர்ட்லயுமே அவங்க போய் என்ன ஆடியன்ஸா இருக்கலாம், கோர்ட்ல போயிட்டு அவங்க போயிட்டு இருக்கலாம். சரியா? ஓகே. So இந்த performance of his official duty-ல அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கோர்ட்லயுமே வந்து அபிஷியல் டியூட்டி அப்படின்னா என்ன தெரியுமா, ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு அர்த்தம். அபிஷியல் டியூட்டி அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க். லைவ் எண்டிங் டைம் வந்து நான் ஓப்பனா சொல்றேன் உங்கள்கிட்ட. லைவ் வந்து நான் எப்போ முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா 6ல இருந்து 7, 7ல இருந்து 8, 8 மணிக்கு லைவ் முடிக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க சொல்லுங்க 8 மணிக்கு முடிக்கலாமா என்னன்னு. ஏன்னா 8 மணிக்கு நான் 9th லைவ் போட்டிருக்கேன், மேரத்தான் போட்டிருக்கேன். ஆனா வந்து நேத்துக்கு 10 சாப்டர் முடிக்க 4 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு 10 சாப்டர் முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு அதே 10 சாப்டர் முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? நான் 2 மணி நேரத்துல முடிக்கலாம்னு நினைச்சேன். சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் தானே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க என்ன சொல்றீங்க? 4 hours ஆகுமா? 2 hours முடிச்சிடலாமா? 4 2 அதுக்கேத்த மாதிரி நான் 9th மாத்திடுவேன். இது வரைக்கும் ஒரு 1.5 சாப்டர் முடிச்சிருக்கோம். 4 2 2 hours 4 hours. போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரேன், ஒரே நிமிஷம். வாங்கப்பா. ஃபோர் ஹவர்ஸ் வரும் மேம். நேத்து 3 hours ஆச்சுல, பார்க்கலாம். ஓகே, என்ன கேட்டா முடிச்சிடலாம் தோணுது. 2 hours முடிக்க முடியும். நீங்கள் மனசு வைத்தால் கண்டிப்பா முடியும் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம், வாங்க வாங்கடா. சோ எந்த ஒரு கோர்ட்லயுமே போயிட்டு வந்து ஒரு ஆடியன்ஸா, ஒரு பார்வையாளரா வந்து இருக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஓகே. சோ இப்ப அடுத்து போலாமா? சோ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து எந்த ஒரு லோக்சபாவோ ராஜ்யசபாவோ அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து இருக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஆனா ரைட் டு ஓட் மட்டும் அவங்களுக்கு இல்ல. ஓகே, ரைட் டு ஓட் மட்டும் இல்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா எந்த ஒரு கோர்ட்ல வேணா அவங்க போயிட்டு இருக்கலாம். சரியா? ஓகே, ஒரு ஆடியன்ஸா இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு குவிஸ் கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். என்னதுன்னா
மணி பில் வந்து எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? மணி பில் வந்து யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? லோக்கா ராஜ்யசபாவா? லோக்சபாவா ராஜ்யசபாவா? எல்லா ஆறா? மணி பில் வந்து யாருப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? லோக்சபாவா ராஜ்யசபாவா? ஃபாஸ்டா? ஓகே. சோ ஒரு ஜட்ஜா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோ. சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜா இருக்கணும்னா அவங்க ஹை கோர்ட்ல எத்தனை வருஷம் ஜட்ஜா ஒர்க் பண்ணிருக்கணும் சொல்லுடா. சோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கணும் அப்படின்னா அவங்க ஹை கோர்ட்ல எத்தனை வருஷம் வந்து ஜட்ஜா வேலை பார்த்திருக்கணும்? 5 வருஷம். சரி, இப்ப அவங்க ஹை கோர்ட்ல எத்தனை வருஷம் வந்து அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கணும்? எத்தனை வருஷம் அவங்க வந்து ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கணும்? எஸ், 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். 5 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜா இருந்திருக்கணும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் யூனியன் லெவல். யூனியன் லெவல்ல என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க? கமா 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 போட்டு 3 பேரையுமே கமெண்ட் பண்ணுங்க. யூனியன் லெவல்ல என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க யூனியன் லெவல்ல? கேபினெட், டெபுட்டி, ஸ்டேட், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஓகே, சரி. அடுத்து சாப்டர் 3 போலாமா? எப்பயும் போல ஒரு சடங்கு. என்னது? உங்க பேரு 100 ஃபயர் போடுறா. சென்டம் வாங்கறதுக்காக நம்ம 10ல 2 சாப்டர் முடிச்சிட்டோம். 10ல 2 சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். டக்குன்னு ஒரு ஃபயரை போடு. பேரு 100 ஃபயர். பாரதி எஸ், லக்ஷனா, காருண்யா, பிரதீக்ஷா, சாரா, ஸ்ரீராம், மகா, அன்பு, நவா, சுதாகர், ஆதவன், ஸ்ருதிகா, ஸ்ரீநிதி, வினோதினி, வெரி குட், ஃபத்திமா, ஃபாத்திமா. ஓகே, சோ யூனிட் 3 ஆரம்பிக்கலாமா? குட்டி யூனிட் தான். What is the importance of the governor of state? Governor of the state உடைய importance வந்து என்ன? முக்கியத்துவம் என்ன? The governor is the constitution head of the state executive. Okay, governor தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா the state உடைய constitution head. சரி, so இப்ப governor உடைய பொறுப்புகள்ல என்னென்ன வரும்? Governor is the head of state executive. Okay, இப்போ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சிஇஓ. ஒரு பொறுப்பு இருக்கு, இல்ல ஒரு பாலிசி இருக்கு, ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அதை வந்து எக்ஸிகியூஷன் பண்றது. எக்ஸிகியூஷன் என்ன தெரியுமா? அதை வந்து நடைமுறைப்படுத்துதல். இப்ப நம்ம வந்து ஸ்டடி பிளான் போடுவோம், நம்ம வந்து ஒரு பிளான் போடுவோம், ஆனா அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோமா? நடைமுறைப்படுத்துவோமா? நடைமுறைப்படுத்திட்டா இந்நேரம் எல்லாருமே சென்டம் தான் இல்லையா? நிறைய நேரத்துல நம்ம அதை வந்து ப்ராப்பரா நடைமுறைப்படுத்த முடியல. சோ அந்த நடைமுறை நடக்கிறதுக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டே வந்து அர்த்தமே. ஹெட் ஆஃப் ஸ்டேட் உடைய எக்ஸிகியூட்டிவ். ஓகே, செயல்படுத்துதல். எஸ், எக்ஸாக்ட்லி, செயல்படுத்துதல். டெஸ்ட் சீரிஸ் போர்ஷன் தானடா. ஐ வில் ஆஸ்க் யார் சார் டு அப்டேட்ரா. எல்லாரும் லைவ் கிளாஸ்ல தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பாப்பா முடியலப்பா. டெஸ்ட் சீரீஸ்க்கு வந்து சோஷியலுக்கு வந்து ஹிஸ்டரி ஃபுல்லா அண்ட் 11th and 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனுக்கு இல்ல 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிசிக்ஸ் ஃபுல்லா, கெமிஸ்ட்ரி ஃபுல்லா. சரியா பாப்பா? The administration of the state is carried on in the name of the governor. ஓகே, அந்த ஸ்டேட் உடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னது? நிர்வாகம் ஃபுல்லாவே வந்து கவர்னர் பேர் கீழே தான் வரும். He directly rules the state when there is a imposition of the president's rule in the state. So
பிரசிடென்ட் உடைய ரூல் இருக்கு அப்படிங்கிறப்போ கவர்னர் தான் டைரக்டா வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணுவாரு. ஓகேவா? சரிடா. வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்? ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னருக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும்? சரி, நம்ம வந்து எப்படி வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி வந்து கவர்னர் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட், he should be a citizen of India. இந்திய குடியுரிமை வந்து அவங்களுக்கு இருக்கணும். So he should be a citizen of India. He must have completed 35 years of age. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 வயசாவது மினிமம் ஆகியிருக்கணும். அடுத்து, he should not be a member of parliament or any state legislature. அவங்க எந்த ஒரு பார்லிமெண்ட்லயுமே வந்து மெம்பரா இருக்க கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மெம்பரா இருக்க கூடாது. Okay, yes. If he is a member of any legislature, he automatically vacates his seat upon assuming the office. அவரு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு லெஜிஸ்லேச்சர்ல அவர் ஒரு மெம்பரா இருக்காரு அப்படின்னா அது தானாவே வந்து கேன்சல் ஆயிடும். அது தானாவே என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிடும். ஓகே, he should not hold any other profitable occupation. ஓகே, வேற எந்த ஒரு வருமானம் வரக்கூடிய, ஓகே, ப்ராஃபிட் வரக்கூடிய. Hi ma'am, you are teaching social also va ma'am, but your chemistry is vintage and your prime ma'am. Thank you so much. என்ன பண்றது, சோசியல் கத்துக்கிட்டு நடத்துறேன். வாங்க அடுத்தடா. சோ அவர் வந்து வேற எந்த ஒரு வருமானம் லாபம் வரக்கூடிய ஒரு ஆக்குபேஷனோ வேலையோ இல்ல பிசினஸோ வந்து பண்ண கூடாது. ஓகே, yes. What is the original jurisdiction of High Court? High Court உடைய original jurisdiction அப்படின்னா வந்து என்ன original jurisdiction of High Court வந்து என்ன? In the judicial capacity, okay, இந்த judicial capacityல பாத்தீங்கன்னா High Court of the Presidency towns. எந்தெந்த டவுன்ஸ்ல நமக்கு High Court இருக்கு? பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். ஓகே, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு, அதே நேரத்துல அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு. அப்பல்லேட் அப்படின்னா என்ன? நான் ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ட்ல எனக்கு நியாயம் கிடைக்கல, நான் வந்து என்ன பண்றேன், ஹைகோர்ட்ல நியாயம் கிடைக்கலையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் அப்பீல் போறேன் அப்படின்னா அதுதான் அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன். வெக்கேட்னா காலி செய்தல், காலி செய்தல். ஓகே, வீடு வெக்கேட் பண்றோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து காலி செய்தல். ஓகே, யா. சோ பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து எங்கெங்க இருக்கு நமக்கு? பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். அவங்க கிட்ட வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு, அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கு. வைல் அதர் ஹைகோர்ட், மத்த ஹைகோர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மெயினா நமக்கு அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் தான் இருக்கு. மத்த ஹைகோர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிரால்டி, probate, matrimonial, contempt of court, they have original jurisdiction. யார் யாருக்கு மட்டும் தான் அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும்? அட்மிரால்டி. கனவுட்ட சீரிஸ் வீக்ஸ் வந்து சோசியல் ஹிஸ்டரி ஃபுல்லா. அட்மிரால்டி அப்படின்னா என்னப்பா? மீனிங் தெரியலன்னா எழுதிக்கோங்க, தெரிஞ்சவங்க வந்து சாட்ல சொல்லுங்க. What do you mean by admiralty? So நேவி, ஓகே, இல்ல வந்து கடல் படை, ஷிப், ஓகே, இது ரிலேட்டட் தான் வந்து நம்ம அட்மிரால்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நேவி, கடல் படை, ஷிப்ஸ், இது ரிலேட்டடா இருக்கிறதா நம்ம வந்து அட்மிரால்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கம்ப்ளீட்டா எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே தான் வந்து வரும். மேட்ரிமோனியல் சொல்லுங்க. வாட் டு யூ மீன் பை மேட்ரிமோனியல்? 9th லைவ் வந்து 8 மணிடா, அதான் அதுலயே வந்து ஷெட்யூல் ஆகி இருக்கு பாரு, அந்த ஷெட்யூல் ஆன டைம் போய் பாரு. மேரேஜ், மேரீடு பீப்புள், ஓகே, மேரேஜ் ரிலேட்டட், மேரீட் பீப்புள் ரிலேட்டட், இதான் வந்து நமக்கு என்ன வரும்னா மேட்ரிமோனியல்ல வரும். கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட்,
கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள் ஃபுல்லாவே இது எல்லாமே நமக்கு வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே தான் வரும். What do you understand about appellate jurisdiction? சரி மேம், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் புரிஞ்சிருச்சு. இப்போ appellate jurisdiction அப்படின்னா என்ன, அதை தான் நம்ம இப்போ வந்து நம்ம படிக்க போறோம். ஓகே, as court of appeal. அப்பீல்னா என்ன தெரியுமா? மேல்முறையீடு. ஹைகோர்ட்ல எனக்கு வந்து என்ன கிடைக்கல அப்படின்னா நியாயம் கிடைக்கல, நான் என்ன பண்றேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறேன். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறேன், அதுதான் வந்து அப்பீல், appellate. All high courts can hear appeals in civil and criminal cases. எல்லா ஹை கோர்ட்டுமே சிவில் கேசஸும் எடுக்க முடியும், கிரிமினல் கேசஸும் வந்து எடுக்க முடியும். ஓகே, எல்லாருமே வந்து என்ன பண்ண முடியும், சிவிலா இருக்கட்டும் கிரிமினல் கேஸா இருக்கட்டும் எடுக்க முடியும். From their subordinate court. ஓகே, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோர்ட். ஓகே, ஸோ எல்லா ஹை கோர்ட்ஸுமே அப்பீல்ஸ் எடுக்க முடியும். அது வந்து ஒரு சிவில் கேசஸா இருந்தாலும் சரி, இல்ல கிரிமினல் கேசஸா இருந்தாலும் சரி. They cannot exercise jurisdiction over tribunals established under law relating to armed forces of the country. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்தியாவுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஓகே, ஆர்மி மிலிட்ரி இருக்கு இல்லையா, அது மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹைகோர்ட் வந்து அப்பீல் போறது, அந்த மாதிரி அப்பீல் போற விஷயம் வந்து நடக்காது, பண்ண முடியாது. ஓகே, சோ சாப்டர் 4-3 நம்ம முடிச்சிட்டோம். நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இதை கேட்டு உங்களை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா தரவு பண்ண போறேன். ஓகே, கவர்னருக்கு மினிமம், கவர்னர் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து என்னவா இருக்கணும், கவர்னர் ஆகணும் அப்படின்னா மினிமம் ஏஜ் என்னவா இருக்கணும்? ஃபாஸ்டா சாட்ல பறக்கணும்டா எனக்கு ஆன்சர். கவர்னர் ஆகணும் அப்படின்னா மினிமம் வந்து என்ன ஏஜ் வந்து இருக்கணும் கவர்னர் ஆவதற்கு? ஓகே, மினிமமான ஒரு ஏஜ் லிமிட் வந்து என்னது? வாட் இஸ் த மினிமம் ஏஜ் லிமிட்? 35. 35. வெரி குட். சரி, சோ வந்து அடுத்து வந்து கவர்னர் வந்து லோக்சபாலியோ ராஜ்யசபாலியோ இல்ல ஏதாச்சும் ஒரு மெம்பரா இருந்துட்டு கூட அவர் கவர்னரா இருக்கலாமா? ஏதாச்சும் ஒரு மெம்பரா இருந்துட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து கவர்னரா இருக்கலாமா? ஏதாச்சும் ஒரு மெம்பரா இருந்துட்டு கூட நோ. ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்டா ஓகே, சோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் இல்ல எக்ஸிகியூட்டிவா இருக்கட்டும், அதுக்கு ஹெட் வந்து யாரு? கவர்னரா இல்ல பிரைம் மினிஸ்டரா? ஒரு ஸ்டேட்டுடைய எக்ஸிகியூட்டிவ்கோ இல்ல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ ஹெட் வந்து யாரு? பிரைம் மினிஸ்டரா இல்ல கவர்னரா? ஓகே, கவர்னர். வெரி குட்ரா, சூப்பர்டா, செம. சோ நம்ம சாப்டர் 4 போலாமா? சாப்டர் 4. ஓகே, சோ எல்லாரும் இப்ப முக்கியமா என்ன தெரியுமா பண்ணும்? அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன்னா ஒண்ணுமே இல்லை, நான் சிம்பிளா சொல்றேன் பாரு. இப்போ ஹை கோர்ட்டுக்கு மேலதான் சுப்ரீம் கோர்ட், கரெக்டா? ஹை கோர்ட்டுக்கு கீழேயும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எல்லாம் வந்து இருக்கும். சோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு தப்பன்ட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டேன், ஜெயிலுக்கு போல கோர்ட்டுக்கு போறேன், அங்க வந்து எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்? ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் அப்பீல் கொண்டு போலாம் இல்லையா? அந்த அப்பீலுக்கு பேர் தான் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், மேல்முறையீடு. இல்ல எனக்கு வந்து இதுல நியாயம் கிடைக்கல, நான் இதோட பெரிய கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு நம்ம போவோம் இல்லையா? அதுதான் வந்து அப்பலேட். ஆனந்த் ஜான் கிருபா கரெக்டா லைவ் வரீங்க, வெரி குட். புக் இன்சைட்ரா, இட் இஸ் புக் இன்சைட் क्वेश्चंस. எல்லாருமே இப்ப என்ன பண்ணணும்னா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாச்சா? கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உனக்கு தான் லாஸ். தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா H2O கமெண்ட் பண்ணுங்க. தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா H2O கமெண்ட் பண்ணுங்க.
வெரி குட். ஏன்னா ஈவன் when we are 1% dehydrated that affects our memory. நம்ம மெமரி அது பயங்கரமா வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, படிச்சதெல்லாம் நமக்கு மறந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு if you are dehydrated. ஓகே, சரி. எக்ஸாம் போற முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ எக்ஸாம் போறதுக்கு அன்னைக்கு நாள் என்ன பண்ணக்கூடாது, நைட் எல்லாம் தூங்காம படிக்கக்கூடாது, சாப்பிடாம எக்ஸாம் போகக்கூடாது. ஏன் தெரியுமா அது சொல்றாங்க? ஏன் தெரியுமா சொல்றாங்க? நம்ம பாடி நைட்டு ஃபுல்லா தூங்கல, நம்ம பாடி சாப்பிடல அப்படின்னா that will be under stress இல்லையா? பாடியில ப்ராப்பரா தண்ணி இருக்காது, அப்போ ஆர்கன்ஸுக்கு ப்ராப்பரா ஆக்சிஜன் போயிருக்காது, நியூட்ரிஷன் கிடைச்சிருக்காது. ஸோ அது எல்லாமே என்ன இருக்கும், ஸ்ட்ரெஸ்ல வந்து இருக்கும். அப்போ நம்ம பிரெயினோட முக்கிய வேலை வந்து என்ன தெரியுமா, போய் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் போயிட்டு சரி நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலான்னு நம்ம பாடிய போய் கவனிக்கிறது பிரெயினுக்கு ஒரு முக்கிய வேலையா இருக்குமா? இல்லைன்னா உனக்கு போயிட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுன்னா உன் பாடிக்கு ரொம்ப முக்கியமான வேலையா இருக்குமா? உன் பிரெயினுக்கு எது முக்கியம்? உன் உடம்ப பாத்துக்கிறது முக்கியமா, இல்லைன்னா உனக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்கறது முக்கியமா? நீ உன் பிரெயின்ல இருந்து யோசி, உன் பிரெயின்ல இருந்து நீ யோசி. நீ யோசிக்காத, நீ வேற, உன்னைய விட்டுரு. உன் பிரெயின் இருக்கு, உன் பாடியே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, உள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸும் கதறிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு தண்ணி கொடுக்கல இவன், ஐயோ எனக்கு இவன் சாப்பாடு கொடுக்கல இவன், எனக்கு தூக்கமே கொடுக்கல, ரெஸ்டே கொடுக்கல அப்படின்னு உன் பாடி வந்து கதறிட்டு இருக்கு. அப்போ உன் பிரெயின் வந்து என்ன பண்ணும், உன் பாடி பார்ட்ஸ போயிட்டு பாக்குமா, இல்ல எக்ஸாமுக்கு உனக்கு போய் ஆன்சர் சொல்லி கொடுக்குமா? அதுவும் போய் போய் பப்ளிக் எக்ஸாமுக்கு போய் பாடி பார்ட்ஸ் தானே போய் பார்க்கும். அதனாலதான் அப்போ அது போயிட்டு பாடி பார்ட்ஸ் போயிட்டு அந்த பிரெயின் வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ உனக்கு ஆன்சர் யார் சொல்லி கொடுப்பா? மறந்து போகும். அதனாலதான் எக்ஸாம்ல போனா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆன்சர் வந்து மறந்து போகுது. ஓகே, சோ ஆல்வேஸ் எக்ஸாம் போறப்போ வந்து என்ன பண்ணணும், அளவா சாப்பிடணும். ஓவராவும் சாப்பிடக்கூடாது, ஓவர் ஒர்க்கும் பாடிக்கு கொடுத்துடக்கூடாது. சரியா? அழகா நமக்கு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி சூப்பரா கரெக்டா சிம்பிளா ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டா நம்ம வந்து சாப்பிடணும். எக்ஸாம் இருக்குன்னா அந்த ஹோல் வீக் எக்ஸாம் வாரமே நம்ம வந்து சூப்பரா தூங்கணும். நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். சரியா? பப்ளிக் எக்ஸாம் அப்போ நம்ம இந்த மாதிரி கூலா போகணும், கான்பிடென்டா போகணும். அப்படின்னா இப்போ எப்படி படிக்கணும், முன்னாடியே படிச்சு வைக்கணுமா இல்லையா? முன்னாடியே நம்ம படிச்சு வைக்கணுமா, இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல போயிட்டு படிச்சுக்கலாமா? லாஸ்ட் மினிட்ல பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கலாமா, இல்லைன்னா முன்னாடியே ப்ராப்பரா படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல கூலா கான்பிடென்டா ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போடுமா? சரியா? சோ லாஸ்ட் மினிட்ல கூலா கான்பிடென்டா போயிட்டு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இப்பவே என்ன பண்ண, நீனு ப்ராப்பரா படிச்சு முடிச்சிரு. யூ பி வெரி வெரி பிளான்ட். ஓகே, புரிஞ்சுதாடா? சூப்பர்டா, வாடா. அதனால வந்து மேம் நேத்து உங்க கிளாஸ் பார்த்துட்டே தோசை ஊத்தும் போது கையில சுட்டுட்டேன். அதான் உன் பிரெயினால ஒரு நேரத்துல ஒரு விஷயம் தாண்டா பண்ண முடியும். நீ பாட்டுக்கு போயிட்டு மல்டி டாஸ்க் பண்ணாத. ஓகே, டோன்ட் டூ மல்டி டாஸ்க். ஓகே, வாடா. சோ சாப்டர் 4 ஆரம்பிக்க போறோம். ஃபயர் இன் தி சாட். லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்யாதவர்கள் அனைவரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஓகேடா, சூப்பர்டா. வாடா வாடா வாடா. யா, சோ லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சஷீல். பஞ்சஷீலுடைய கைடிங் பிரின்சிபல் வந்து என்ன? ஓகே, சோ மியூச்சுவல் நான் அக்ரஷன். அக்ரஷன் அப்படின்னா ஆக்கிரமிப்பு. உன் நாட நானும் ஆக்கிரமிக்க மாட்டேன், என் நாட நீயும் ஆக்கிரமிக்க கூடாது. அதுதான் வந்து மியூச்சுவலா நான் அக்ரஷன். மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ். உன் நாட்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதுன்னா அதுல நான் போய் மூக்கு நுழைக்க மாட்டேன். என் நாட்டுல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீயும் வந்து என்ன பண்ணாத, தலையிடாத. நான் தலையீடு. ஓகே, நான் தலையீடு அப்படின்னு அர்த்தம். ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் சமமா நடத்துறோம். நீ பெருசு நான் சிறுசுலாம் கிடையாது. கோஆபரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். ஏதோ ஒரு விஷயத்தினால உனக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு, எனக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா அந்த மியூச்சுவல் பெனிஃபிட்டுக்கு நீ கோஆபரேட் பண்ணணும்.
பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ட். நீயும் நிம்மதியா வாழணும், நானும் நிம்மதியா வாழணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியா வாழணும். அதுதான் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, உன்னை அடிச்சுட்டு நான் நிம்மதியா வாழறதும் நோ, என்னை அடிச்சு போட்டு நீ நிம்மதியா வாழறதும் நோ. எல்லாரும் சேர்ந்து பீஸ்ஃபுல்லா உன் நாடாயினும் என் நாடாயினும் நம்ம எல்லாருமே வந்து அமைதியா நிம்மதியா வாழணும் அப்படிங்கறதான் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, சோ இந்த 4 கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பஞ்சஷீல்ல என்னென்ன வரும்? மியூச்சுவல், நான் அக்ரெஷன், நீயோ நானோ நம்ம இதை வந்து என்ன பண்ண மாட்டோம்னா ஆக்கிரமிக்க மாட்டோம். என் பிரச்சனையில உன் பிரச்சனையில யாரும் வந்து மூக்கு நுழைக்க மாட்டோம், அதான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம். ஈக்குவாலிட்டியா இருப்போம். நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால மியூச்சுவல் பெனிஃபிட்னா அதுக்கு நம்ம அக்ரி பண்ணுவோம். பீஸ்ஃபுல்லா ரெண்டு பேருமே கோஎக்ஸிஸ்ட் ஆகும். நேம் த ஆர்கிடெக்ட் ஆஃப் நான் அலைன்டு மூவ்மெண்ட். ஓகே, நான் அலைன்டு மூவ்மெண்ட். அலைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அலைன்ட் அப்படின்னாலே வந்து கூட்டணி. அலைன்ட் அப்படின்னா வந்து என்னது? கூட்டணி. சோ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அலைன்ட். இந்தியா வந்து யாரு கூடயுமே பெருசா கூட்டணி வைக்க பிடிக்காது. இந்தியாவுக்கு யாரு கூடயுமே பெருசா கூட்டணி வைக்க பிடிக்காது. சரியா? ஓகே, சோ இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்டை ஒவ்வொரு தேசத்திலையும் யார் யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகேடா, சூப்பர்டா. இந்த கூட்டணிய யார் யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியால வந்து ஜவஹர்லால் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு. யுகோஸ்லேவியால திட்டோ, யுகோஸ்லேவியால திட்டோ. நசர் எஜிப்ட்ல நசர். இதான் கேள்வி கேட்பேன் நான், குவிஸ்ல கேட்பேன். இந்தோனேஷியால சுகார்னோ, இந்தோனேஷியால சுகார்னோ. அண்ட் கானால குவாமே நக்ருமா, கானால குவாமே நக்ருமா. சரியா? சோ இந்தியால ஜவஹர்லால் நேரு, அண்ட் யுகோஸ்லேவியால திட்டோ, எஜிப்ட்ல நாசர், இந்தோனேஷியால சுகார்னோ, அண்ட் கானால குவாமே நக்ருமா. சரியா? ஓகே, அடுத்தடா. What was the reason for India to choose the path of non-alignment? ஓகே, இந்தியா வந்து இந்த நான் அலைன்மெண்ட்டை சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? எஸ். சோ நேரு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நேரு was opposed to the rivalry of two super powers. ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து 2 சூப்பர் பவர்ஸ் வந்து வருது. சரியா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், ரஷ்யா ஒரு சூப்பர் பவர். இந்த 2 சூப்பர் பவரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, டே இனிமே நாடுல வந்து 2 கட்சி தான்டா. ஒரு கட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பவர் வந்து யாருன்னா அமெரிக்கா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா. யார் யாரு எது இதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்றதான் வந்து என்னது? இந்த போலரைசிங். ஓகே, who were trying to extend their influence over the newly emerged nations Asia, Africa. ஏசியா ஆப்பிரிக்காவெல்லாம் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அவங்களுக்கு கீழே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சரியா? ஏசியா ஆப்பிரிக்காவெல்லாம் அவங்களுடைய கட்டுப்பாடு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. சரியா? So he chose the path of non-alignment. டேய் 9th லைவ் எப்போன்னு கேக்குறீங்களே, நான் ஷெட்யூல் தப்பா கிப்பா பண்ணிட்டேனா நான் போய் பாக்குறேன். புரியல. 8 மணி தானடா 9th லைவ் போட்டிருக்கேன். 8 மணி தானடா போட்டிருக்கேன். அப்ப 8 மணி வரைக்கும் கவனிக்க விட. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். மறக்காம அவங்கள போயிட்டு பார்க்க சொல்லுங்க. சரியா? உங்களோட முடியலடா. ஷெட்யூல் பண்ணிருக்கேன் 8 மணிக்குன்னு, அதை போய் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டீங்க. கனவு டெஸ்ட் சீரிஸ் டைம் தெரியலடா, நாளைக்கு தான்டா டைம் தெரியும். ஓகே, யா. So he chose the path of non-alignment. So இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அமெரிக்கா கூடயும் ஜாயின் பண்ண மாட்டோம், ரஷ்யா கூடயும் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. இந்தியா வந்து என்ன சொல்றாங்க?
நான் வந்து அமெரிக்கா கூடயும் ஜாயின் பண்ண மாட்டேங்க, ரஷ்யா கூடயும் நான் வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளாக் கூடயுமே நான் அலைன் ஆக மாட்டேன். அலைன்னா என்னது? ஜாயின். எந்த ஒரு பிளாக் கூடயுமே நான் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா நான் தனியாவே ஒரு பிளாக்க இந்தியாவுக்குன்னு தனியா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். In the face of bipolar order of the Cold War and try to form a third block of nations. மூணாவது ஒரு பிளாக்கா நான் தனியா நான் இருந்துக்கிறேன். சரியா? அதுதான் வந்து இந்தியா ட்ரை பண்ணுச்சு. ஓகே, ஸோ இந்தியா வந்து நான் அலைன்டா இருந்ததுக்கு வந்து என்ன ரீசன்? வேர்ல்டு வார்க்கு அப்புறமா 2 சூப்பர் பவர் வந்தாங்க. ஒருத்தர் வந்து யுஎஸ்ஏ, இன்னொருத்தருங்க வந்து ரஷ்யா. இவங்க 2 பேருமே ஏசியாவையும் ஆப்பிரிக்காவையும் அவங்களோட கட்டுப்பாடு கீழே கொண்டு வர பார்த்தாங்க. ஆனா இந்தியா இவங்க 2 பேர் கீழேயுமே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிளாக்கா தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓகே, அடுத்துடா மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஓகே, பிளாக்னா ஒன்றும் இல்லை, 2ஆ பிரியதுதான் நம்ம பிளாக்னு சொல்றோம். சும்மா சொல்றதுக்காக நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, டே 8th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்டா ராகுல் வெங்கடேஷ், இங்க சாட்ல வந்து ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே, இப்ப போய் சேனல்ல போயிட்டு பாடுறா, வீடியோஸ்ல 8th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ் போட்டிருக்கேன். மென்ஷன் த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஃபாரின் பாலிசி உடைய முக்கியமான டூல்ஸ் வந்து என்னது? ஓகே, the main tools of foreign policies are the treaties and executive agreement. Okay, main tools of the foreign policy வந்து என்னது? The main tools of foreign policy வந்து என்னது? treaty. treaty னா என்னது? ஒப்பந்தம். treaty னா வந்து என்னது? ஒப்பந்தம். and executive agreements. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா? புக்ல எல்லாத்தையும் படிடா, கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸ். அடுத்து ஃபாரின் உதவி, ஃபாரின் எய்டு, இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசிஸ் வந்து என்னது? ட்ரீட்டிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ். ட்ரீட்டியா இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்டா இருக்கட்டும், அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் எய்டா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ட்ரேடா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபாரின் பாலிசியுடைய ஒரு மெயின் டூல்ஸ். சாப்டர் 5 ஆரம்பிக்க போறோம். டக்கு டக்குன்னு எல்லாருமே ஒரு டக்கு டக்குன்னு ஒரு குவிஸுக்கு வந்து ஆன்சர் பண்றீங்களா? எஸ், டக்கு டக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்றீங்களா? டைம் ஆகுதுரா, நம்ம அப்பதான் முடிக்க முடியும். சோ இந்தியால நான் அலைன்டு மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தது யாரு? டக்கு டக்குன்னு அவங்க பேரை போடுங்கப்பா. இந்தியால நான் அலைன்டு மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தது யாரு? நான் அலைன்டு மூவ்மெண்ட்டை இந்தியால கொண்டு வந்தது யாரு? எனக்கு இப்போ சாட்ல கரெக்டா ஆன்சர் பண்ணணும். Why are you not answering properly in the chat? அப்பதானே நமக்கு ரிவைஸ் ஆகும். சரி, நான் தான் லைவ் சாட் வைக்கலையா? ஓகே, நேரு, ஜவஹர்லால் நேரு. சிம்பிளா ஜேஎஸ்ன்னு போடுங்க, போறோம். நேரு தாத்தா இல்லடா மாமா, காந்தி தாத்தா சொன்னாலே பரவாயில்ல, நம்ம சின்ன வயசுல நம்ம அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க. அடுத்து யுகோஸ்லேவியால யாருடா? யுகோஸ்லேவியால யாரு? யுகோஸ்லேவியால. அடுத்துடா எஜிப்ட்ல யாரு? யுகோஸ்லேவியால திட்டோ. திட்டோ. எஜிப்ட்ல யாரு? எஜிப்ட். எஜிப்ட்ல யாரு? எஜிப்ட்ல யாரு? அடுத்து சுகாமோ ஆஃப் சரி அவ்வளவுதான். இதுல மத்த எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் கஷ்டமா இருக்கும், நீங்க ஆனா எழுதிடுவீங்க. சரி, யூனிட் 5 போலாமா? சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். யூனிட் 5 போலாம் அப்படின்னா டக்கு டக்குன்னு. எஸ், வெரி குட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம்.
What is the role of Japan India Institute of Manufacturing JIM? Japan Institute of Manufacturing JIM ஓட ரோல் வந்து என்ன? In the manufacturing sector, Japan announced it cooperation of training 30,000 Indian people. So 30,000 Indian people வந்து ட்ரெயின் பண்றதா ஜப்பான் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, எதுல அப்படின்னா இந்த ஜிம்ல, ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சர்ல. ஓகே, ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ல. ஸோ 30,000 இந்தியன்ஸை வந்து இந்த மேனுஃபேக்சரிங்ல ட்ரைனிங் கொடுக்கறதா ஜப்பான் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, தே ப்ரொவைட் ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ ஜாப்பனீஸ் வந்து எப்படி அவங்களோட ஸ்டைல்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸை வந்து இந்தியன்ஸ்க்கு கத்து கொடுத்தாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு என்ஹான்ஸ்னா அதிகப்படுத்துதல் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பேஸ், இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை அதிகப்படுத்துறதுக்காக. கான்ட்ரிபியூட், மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இது எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்காக. ஸோ இந்தியா மேடு, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இதை கொண்டு வரதுக்காக தான் 30,000 மென்னுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ் பெய்டு பேட்ச் போலாண்டா. ஓகே, ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்து, லிஸ்ட் எனி 5 குளோபல் குரூப்பிங் இன் விச் இந்தியா இஸ் அ மெம்பர். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்பாங்க. இதை வந்து எதுல கேட்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்பாங்க. அதாவது இதுல இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனை கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங்ல இந்தியா வந்து நாட் அ மெம்பர் அப்படின்னு கேட்கலாம். சரியா, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நாட் அ மெம்பர் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்ஸ் லைக், இந்தியா வந்து எந்த மாதிரி குரூப்ஸுக்கு வந்து மெம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிம்ஸ்டெக். ஓகே, பிம்ஸ்டெக், நாம், சார்க், G20, SCO, இதுலலாம் இந்தியா வந்து ஒரு மெம்பர். ஓகே, ஸோ பிம்ஸ்டெக், நாம், சார்க், G20, SCO, இதுலலாம் இந்தியா வந்து ஒரு மெம்பர். ஓகேவா? ஸோ இதை கரெக்டா பார்த்துக்கோங்க. அடுத்து, மென்ஷன் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸ் உடைய மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து எது எது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, சோ பிரிக்ஸ் உடைய மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து எது எது பார்க்கலாமா? எஸ், சோ எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா இதான் வந்து நம்ம பிரிக்ஸ் உடைய மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. குவிஸ்ல நான் இதை கண்டிப்பா கேட்பேன், நீங்க எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணணும். சரியா, குவிஸ்ல கேட்பேன், எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்தடா, நேம் த நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ் வந்து என்ன என்ன? இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி. வாஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு பெரிய கண்ட்ரி வித் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்ல யார் யார் இருப்பாங்க? பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருப்பாங்க. அடுத்து, சைனா, நேபாள், பூட்டான் டு த நார்த். நார்த்ல சைனா, பூட்டான், நேபாள்லாம் இருக்காங்க. பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் சைட்ல நமக்கு ஒரு நெய்பர். பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் சைட்ல நமக்கு ஒரு நெய்பர். மியான்மர் இன்னும் கொஞ்சம் ஃபார் ஈஸ்ட்ல, மியான்மர் வந்து ஃபார் ஈஸ்ட்ல நமக்கு ஒரு மெம்பர். ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்ட்ல, சவுத் ஈஸ்ட்ல ஸ்ரீலங்கா. சவுத் வெஸ்ட்ல மால்தீவ்ஸ், சவுத் வெஸ்ட்ல மால்தீவ்ஸ் are the 2 countries that lie close to India separately by the Indian Ocean. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணலாமா? ஆமா, டைரக்ஷனும் சேர்த்து தான் எழுதணும். You have to write with direction. ஓகேவா? சரி, சோ
டக்கு டக்குன்னு கவனிங்க. இந்தியா வந்து ஒரு வாஸ்ட் கண்ட்ரி. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்ட். சைனா, நேபாள், பூட்டான்லாம் நார்த்ல. பங்களாதேஷ் ஈஸ்ட்ல. ஃபார் ஈஸ்ட்ல மியான்மர். ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்ட்ல. மால்டிவ்ஸ் சவுத் வெஸ்ட்ல. சரியா? ஓகே. அடுத்துடா, what do you know about கலாதன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட்? பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் நிறைய பேர் படிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஏன்னா போன கிளாஸ்ல நான் இந்த கொஸ்டின் படிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் வந்து இல்ல இல்ல அப்படின்னு வந்து சொன்னீங்க. இந்த கொஸ்டின் படிச்சிட்டீங்களா? படிச்சாச்சா? வெரி குட். சோ மியான்மர் இன் இந்தியாஸ் கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏசியா. மியான்மர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு போக வேண்டிய ஒரு கேட்வே. India is building the Kaladan multi-modal transit transport, a road, river, port, cargo transport project to link Kolkata to Sitwe in Myanmar. So இந்தியால வந்து கொல்கட்டாலேருந்து மியான்மர்ல இருக்கிற சிட்விக்கு ஒரு ரோடு வழி, ரிவர் வழி, போர்ட், கார்கோ டிரான்ஸ்போர்ட். ஓகே, சோ கார்கோ, ஓகே, சரக்கு கப்பல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? சோ ஒரு கார்கோ டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்றதா இந்த மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். கொல்கட்டா வந்து இந்தியால அண்ட் மியான்மர்ல சிட்வி. கொல்கட்டா அண்ட் மியான்மர்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். So yes, we have completed civics. Okay, civics முடிச்சிட்டோம். கேள்வி கேட்கலாமா? ஓகே, சோ இது ஒரு குட்டி குவிஸ் டைம். எனக்கு இந்த கிளாஸ்லயே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த குவிஸ் டைம் தான். ஏன்னா குவிஸ் டைம்ல தான் நம்ம நிறைய விஷயத்த வந்து என்ன பண்றோம், ரீகால் பண்றோம். தெரியாட்டையும் கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ குவிஸ்ல மறக்காம எல்லாருமே இப்போ வந்து எனக்கு சாட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. I am going to ask you questions. First, ஜிம் இருக்குல்ல, ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், எத்தனை பீப்புளை எடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க? ஜிம்ல குவிஸுக்கு அப்புறம் ஒரு சாங்கா? சரிடா, குவிஸ் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, நம்ம சாங் பாடலாம். $30,000. வெரி குட். சோ நான் வந்து இப்போ வந்து ஒரு சில குரூப் எல்லாம் சொல்லுவேன். அதுல இந்தியா வந்து மெம்பர்னா எஸ்ன்னு போடுங்க, இந்தியா மெம்பர் இல்லனா நோ போடுங்க. பிம்ஸ்டெக் எஸ்னா நார்மல் எஸ், ஏபிசிடி எஸ் போடுங்க போறோம். நோனா என்னன்னு போட்டா போறோம். பிம்ஸ்டெக்ல இந்தியா மெம்பரா? பிம்ஸ்டெக் எஸ். நாம் சார்க்கு, நாமுலயும் சார்க்குலயும், நாமு சாக்கு, NAM SAARC. அடுத்து G20 SCO. எஸ், வெரி குட். பிரிக்ல பி ஃபார் சாட்ல எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, தண்ணியும் குடிங்க. பிரிக்ல பி ஃபார் பிரேசில். வெரி குட்ரா. பிரிக்ல ஆர் ஃபார் ரஷ்யா. பிரிக்ல ஐ ஃபார் இந்தியா. பிரிக்ல சி ஃபார் சைனா. வெரி குட். பிரிக்ல எஸ் ஃபார் சிங்கப்பூரா? சவுத் ஆப்பிரிக்கா. வெரி குட், சவுத் ஆப்பிரிக்கா. சரி, இந்தியால வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் எந்த திசையில இருக்கு? இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி. இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் நார்த்னா என்னன்னு போடு, நார்த் வெஸ்ட்னா NWன்னு போடு போறோம் சிம்பிளா. ஈஸ்ட்னா ஈன்னு போடு, வெஸ்ட்னா டபிள்யூன்னு போடு போறோம் சிம்பிளா, நான் புரிஞ்சுப்பேன். இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, அதுல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்னா எங்க இருக்கும்? எங்க? இந்தியாவோட நார்த் வெஸ்ட் NW. வெரி குட். சைனா நேபாள் பூட்டான்லாம்? சைனா நேபாள் பூட்டான், சைனா நேபாள் பூட்டான்லாம் சைனா நேபாள் பூட்டான்லாம் நார்த். வெரி குட். பங்களாதேஷ்? பங்களாதேஷ் ஈஸ்ட். ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கா சவுத் ஈஸ்ட். வெரி குட். மால்திவ்ஸ்? மால்திவ்ஸ் சவுத் வெஸ்ட். வெரி குட். அடுத்து இப்போ மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அது இந்தியால எங்க எங்க இருக்கு? இந்தியால எங்க இருக்கு? சென்னை, பாம்பே, கல்கட்டா. மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் இந்தியால எங்க இருக்கு? சென்னை, பாம்பே, கல்கட்டா. கொல்கட்டா. வெரி குட். அது மியான்மர்ல எங்க இருக்கு? நான் அது மட்டும் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன். மியான்மர்ல எங்க இருக்கு? மியான்மர்ல எங்க? மறந்துருப்பீங்க, நிறைய பேர் மறந்துருப்பீங்க, ஸ்பெல்லிங் முக்கியம். வெரி குட்ரா. ஓகே, சோ சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணலாமா? சிட்வி. வெரி குட். சிட்வி ஸ்பெல்லிங் தெரியலனா பாத்துக்கோங்க. SITTWE. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு குட்டி ஃபயர். மேம், டிட் யூ ஹேட் டின்னரா? நோடா, லஞ்ச் தான்டா சாப்பிட்டேன். ஏய் சூப்பர்டா, சிவிக்ஸ் முடிச்சிட்டோம். எக்கனாமிக்ஸ் ஆரம்பிக்கலாமா? எல்லாருமே தண்ணி குடிக்கலாமா? எல்லாருமே தண்ணி குடுத்துடலாமா? பாதி ஜெயிச்சிட்டோம் மாறா. மோட்டிவேஷனுக்கு ஒரு அளவே இல்லை நம்ம பையலுங்களுக்கு. நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. பாதி ஜெயிச்சிட்டோம் மாறா, இன்னும் பாதி தான்டா, ஜெயிச்சிடுடா, எப்படியாச்சும் ஜெயிச்சிடுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, சரி ஆரம்பிக்கலாம், வாருங்கள். 1 2 3 4 5 5 கொஸ்டின் தான் இருக்கு. அவுட் ஆஃப் எத்தனை ஸ்லைடு நான் சொன்னேன்? 48 ஸ்லைடு, 50 ஸ்லைடு முடிச்சிட்டோம். அரௌண்ட் 100. என்னாச்சு போர்டு? அரௌண்ட் 100 ஸ்லைடு நான் கொண்டு வந்தேன். 100 கொண்டு வந்த ஸ்லைட்ல வந்து we have completed 50, அரௌண்ட் 50. 48னா 50 முடிச்சிட்டோம். வாங்கடா, எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1 டிஃபைன் நேஷனல் இன்கம். அப்போ இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, இவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, அவ்வளவு நேரம் அதுக்கப்புறம் ஆகும். என்ன மேம் உளறீங்க அப்படின்னா அப்படிதான். ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அப்ப இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும். நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு நான் இதை முடிக்காம போனா நீங்க திட்டுவீங்க, உங்களுக்கு நான் முடிச்சிட்டு போனா அந்த பக்கம் 9th பசங்க திட்டுவாங்க, மேம் 8 மணிக்கு எங்களுக்கு லைவ் வரேன்னு சொல்லிட்டீங்க, என்ன மேம் இன்னும் நீங்க முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, உங்கள்கிட்ட திட்டு வாங்குறதா 9th பசங்கள்கிட்ட திட்டு வாங்குறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில நான் போய் 9th பசங்கள்கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன்னு முடிவு எடுக்கிறேன். சரியா?
வாங்க. டிஃபைன் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? மெஷர் ஆஃப் total money value of goods and services produced by economy over a period of time, normally a year. ஒரு வருஷத்துல இந்தியா எடுத்துக்கோ, ஒரு வருஷத்துல ஒரு நேஷன் எத்தனை கூட்ஸ் இல்ல சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காமன்லி நேஷனல் இன்கம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? காமனா நேஷனல் இன்கம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நான் முடிக்கணும், ஒரு மணி நேரத்துல முடிச்சிடணும், ஆனா 1.5 மணி நேரம் ஆகும். அழுகியா வருதே. நேஷனல் இன்கம் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இல்லைன்னா நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நேஷனல் இன்கம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we can also called as 𝐻𝐸𝐴𝒄𝒉𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆 doesn't want to hear your struggle when you are in it, only wants to when you have overcome it. கரெக்ட். முஸ்தபா சாங் அக்கா லைவ முடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம வந்து பாடுறோம், சரியா? ஓகே, ஆமா, நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு கேட்டீங்க. நம்ம இன்னைக்கு வந்து எதுவும் முடிச்சுட்டு, அதாவது சிவிக்ஸ் முடிச்சுட்டு கேட்டீங்க, நம்ம எக்கனாமிக்ஸும் முடிச்சுட்டு பாடுவோம், சரியா? ஓகே, சர்ப்ரைஸ் தானே, சொல்றதுக்கு இல்ல, அந்த சர்ப்ரைஸ் காட்டுறதுக்கு தான் இருக்கு, சரியா? அது வந்து என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா இதுதான் அந்த சர்ப்ரைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது வந்து ஒரு குட்டி நாய்க்குட்டி. அது வந்து காலில் வந்து பெருசா அடிபட்டு புழுலாம் வந்து வச்சிருச்சு. அதனால வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு நைட்டு நான் தூக்கிட்டு போயிடுவேன். ஆமா, அதுக்கு ஒரு நல்ல பேரா நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. நல்லது ஒரு பெயராக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. இன்னும் நான் வந்து பேரு வைக்கல, சரியா? அதுதான் சர்ப்ரைஸ். ஓகே, கியூட்டா? ஆமா, லைவ் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தெரியும். பிளாக்கி, வேது, மாப்பிள, ஸ்பாம், அஜய். என்னடா உன் ஃப்ரெண்டு பேரடா அஜய்னு வைக்கிறேன். சீசர், அச்சி பிச்சிலி, ஆஷாவா, மேக்ஸி, சிம்பா, பைசன், லபட்டா, கோபாலா, ஜீரோ, மேக்ஸி, பாப்பி, சிம்பா, ஹரிஷ். அவங்கவுங்க ஃப்ரெண்டு பேர்லாம் சொல்றாங்கடா. பேபியன், பைசன், ரோலாக்ஸ், பெங்காய், வாலி, சிம்பா, ஷீரோ, ஜிம்மி, தோனி. தோனி பேர்லாம் நாய்க்குட்டி கேட்குறாங்க. குட்டி, டிவி கேவா? ஏண்டா மாஸ் மண்டையா? ஓகே, அழகால இல்ல, அழகிய தமிழ் பெயராக சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, டோன்ட் சஜஸ்ட் மீ ஆங்கில பெயர். ஓகே, மதுமித்ரன், ஸ்ரீமுகில், நாய் சேகரா, யுவராஜ், பிங்கோ, மணி, அன்பு, சுப்பிரமணி, சேகர், ரோசி. தமிழ் பெயர் சொன்ன, ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயர். டாக்ஸ் வந்து ஃப்ரெண்டு போல. சரி, ஓகே. சுப்பிரமணியன். ஏண்டா சுப்பிரமணி பேரை விட்டு வரவே மாட்டீங்க நீங்க. சிங்கம், தமிழ் மகன், புகழ், கோபால். பேசாம கோபால்னு பேர் வச்சுலாம். சரி, வாங்க நம்ம யோசிப்போம். பாரதியாரா? என்னடா இருக்கீங்க? அழகிய தமிழ். சிஎம் பேர்லாம் சொல்றாங்கடா, நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கீங்க. அப்ப யாருன்னு கண்டுபிடிச்சு சாட்ல கண்டுபிடிச்சு ஜெயில போடுங்க சார், அப்படி இருக்கு. செல்வன் நல்லா இருக்கு. நந்தனா நேம் இஸ் வெரி குட். நான் வந்து நல்லா இருக்கு அந்த பேரு. அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த நாய்க்குட்டி ஒரு ஃபீமேல் நாய்க்குட்டி அப்படிங்கறதுனால நான் வந்து நந்தனா என்று பெயர் சூட்டுகிறேன். வீரபாண்டி, வள்ளி இஸ் ஆல்சோ குட். ஆனா நந்தனா ஒரு மாதிரி பார்த்தோன்னே நல்லா எனக்கு பிடிச்சி போச்சு.
எனக்கு பிடிச்சதுனால அதுக்கு பேர் வந்து நந்தனா என்று அழைக்கிறேன். அந்த பேரை சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யாரு சஜஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற அதை நான் பார்க்கல. தேங்க்யூ. ஓகே, இனிமே இந்த நாய்க்குட்டி நந்தனா என்று அழைக்கப்படும். வாங்கப்பா. சோ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நேஷனல் இன்கம் வந்து நம்ம டோட்டல் மணி இல்லைன்னா மொத்த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் உடைய வேல்யூ வந்து என்னது ஆஃப் எக்கானமி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கறதா நம்ம வந்து சொல்லுவோம். அதை வந்து we can also call it as gross national product அப்படின்னு சொல்லலாம், இல்ல நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். What is meant by gross domestic product? Gross domestic product அப்படின்னா என்ன? The gross domestic product அப்படிங்கிறது market value of all the final goods and services produced in the country during a time of the period. So ஒரு கண்ட்ரியால ஃபைனலா ஓகே மார்க்கெட் வேல்யூ அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உடைய மார்க்கெட் வேல்யூ வந்து என்னது, அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as gross domestic product. சரி, இந்த gross domestic product நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம்? 9th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது என்ன போட்டு இன்னைக்கு திட்டினானுங்கன்னா நீங்க தான் வந்து காப்பாத்துறோம். சரியா? 9th பசங்களுக்கு 8 மணிக்கு லைவ். நான் 8 மணிக்கு போறது இல்ல. அவங்க என்ன திட்டினாங்கன்னா நீங்க தான் காரணம். அதுக்கு நீங்க தான் என்ன போய் காப்பாத்தணும் அங்க போயிட்டு. ஸோ ஜிடிபியை நம்ம எப்படி தெரியுமா கால்குலேட் பண்ணுவோம்? CIG, C plus I plus G X minus M. இதுல C னா என்னது? கன்சம்ஷன். ஓகே, கன்சம்ஷன். ஓகே, I னா என்ன தெரியுமா? முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எவ்வளவு வந்து நுகர்றோம், எவ்வளவு வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம், அதான் வந்து கன்சம்ஷன்ல வரும். ஓகே, I அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம எவ்வளவு முதலீடு போடுறோம், இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, G அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் உடைய எக்ஸ்பெண்டிச்சர், செலவு, கவர்மெண்ட் உடைய எக்ஸ்பெண்டிச்சர், செலவு. X minus M என்ன தெரியுமா? X minus M. X னா வந்து எக்ஸ்போர்ட், M னா வந்து இம்போர்ட். ஓகே, X னா எக்ஸ்போர்ட், M அப்படின்னா இம்போர்ட். ஓகே, அடுத்துடா write the importance of gross domestic product. சரி, இந்த gross domestic product உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன பார்க்கலாமா? ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் growth. எக்கனாமிக் growth பத்தி நம்ம படிக்கிறதுக்கு, ஸ்டடி பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா என்ன தெரியுமா? ஒரு விலை அதிகமாகுதல் பேர் தான் வந்து என்னது அப்படின்னா we call it as inflation. திடீர்னு ஏதோ ஒரு பொருளுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டீஃப்ளேஷன் அப்படின்னா ரொம்ப விலை வந்து நமக்கு கம்மியாகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என் ஆள் அபிநயா படிக்கணும், பிளீஸ் வாங்க, கவனிடா, கிளாஸ கவனிடா. சரியா? ஆளு அபிநயாவா? 9th ஸ்டாண்டர்ட்லயா? என்னடா பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? டேய் பசங்களா, வேணாண்டா, வரமா, படிடா, கெஞ்சி கேக்குறேன்டா. சரியா? எனக்கு ஒரே நெஞ்சு வலியா இருக்கு இந்த கமெண்ட்டை பார்த்தா. வேணாம் ப்ளீஸ். இப்போ உனக்கு புரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து வாழ்க்கையில எவ்வளவு நேரம் வேஸ்டா போச்சு அப்படிங்கறத நீ என்கிட்ட வந்து புலம்புவ ஒரு நாள். அந்த நாளுக்காக நான் வந்து காத்துட்டு இருக்கேன். மையால ரோஹிணியா, வாட் இஸ் திஸ்? என்னடா பண்றீங்க? நோ, வேஸ்ட். இப்ப நீ போய் எல்லாமே டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எமோஷன் வேஸ்ட். உனக்கு இப்ப புரியாது, பொறுமையா புரியும். ஓகே, ஆமா, வாடா 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 படிக்கலாம்டா. கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, சோ உலகத்துல வந்து ஆல்ரெடி டெவலப் ஆன கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்றது, அதாவது கம்பேரிசன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். ஓகே, சோ பர்ச்சேசிங் பவரை வந்து நம்ம அளவிடுறோம், அதான் வந்து எஸ்டிமேட்டிங் த பர்ச்சேசிங் பவர். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாரை பத்தி படிக்கிறது. கைட் டு எக்கனாமிக் பிளானிங். ஒரு பொருளாதாரத்தை வந்து நம்ம எப்படி பிளான் பண்றோம் அப்படிங்கறதான் இந்த
study of economic planning. Okay, so கவனிங்க, study of economic growth. சரியா, study of economic growth, problems of inflation and deflation, comparison of developed countries of the world. Developed countries of the world வந்து நம்ம compare பண்றோம். Estimation of purchasing power. அதுக்கப்புறமா study of public sector. Public sector பத்தி நம்ம படிக்கிறது guide to economic planning. சரியா, அடுத்தடா நெக்ஸ்ட்டா what is per capita income? Per capita income என்பது என்னது? Per capita income இல்லனா output per person அப்படிங்கிறது indicated to show the living standard of people. மக்களுடைய வாழ்க்கை தரம். living standard அப்படினா வந்து என்னது? வாழ்க்கை தரம். சரியா, அத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, per capita income அப்படிங்கிறது இந்த நேஷனோட இன்கம் இருக்குல்ல டிவைடட் பை பாப்புலேஷன். இப்ப நம்ம மொத்த நேஷனோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம வந்து எழுதுவோம். போட்டுட்டு அதை நீ என்ன பண்ண, அந்த நேஷன்ல மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத நீ என்ன பண்ண அப்படின்னா டிவைட் பண்ணு. டிவைட் பண்ணா per capita income நமக்கு தெரியும். நீ சும்மா ஒரு கணக்கு சொல்லுடா. ஓகே, நம்ம இந்தியாவுடைய per capita income எவ்வளவு இருக்கும்னு நீ நினைக்கிற? ஆனா நீ அதுல பார்த்தனா ஒருத்தங்க நிறைய சம்பாதிப்பாங்க, ஒருத்தங்க ரொம்ப கம்மியா கூட சம்பாதிப்பாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜ் போட்டு பாக்குற, மொத்தமா இந்தியாவோட வருமானம் எவ்வளோ டிவைடட் பை எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு மனுஷன் சராசரியா இவ்வளவு ஏர்ன் பண்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சும்மா ஒரு கணக்கு, சும்மா ஒரு நம்பர் சொல்ல. இட் நீட் நாட் பி கரெக்ட். சும்மா ஒரு நம்பர் சொல்லு. இந்தியாவுடைய per capita income என்ன? மாசம் மாசம் மாசம்டா. அப்படி சொல்லாதடா. ஒரு மனுஷன் மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லு. ஆவரேஜா, ஆவரேஜா மாசத்துக்கு இந்தியாவோட per capita income என்ன? நெட் எல்லாம் பார்த்து சொல்லாத, நீ சும்மா சொல்லு. நீ சும்மா சொல்லு. 20 ரூபா, 1000 மில்லியனா? டேய், ஒரு மனிதன் 50,000 ரூபா. ஓகே, ரீசனபிளான அமௌண்ட். அடுத்து 30,000 ரூபா. ஓகே, 12,000 ரூபாய். 1 lakhல இருந்து 80,000. 50,000, 20,000. ஓகே, 10,000 டாலர்ஸ் சொல்லாதடா. மாசத்துக்கு சராசரியா ஒருத்தங்க 75,000, 40,000, 2 lakhs, 2,000. ஓகே, 1 lakh, 75,000. நான் சொல்லட்டுமா இந்தியாவுடைய சராசரி ஒருத்தருடைய மாத வருமானம் என்ன அப்படின்னு? 15,000. ஓகே, 15,000. சரியா, 15,000, 15,300. ஓகே, சரி, நம்ம அப்படியே யூஎஸ்க்கு போட்டு பார்ப்போம். யூஎஸ்க்கு வந்து போட்டோம் அப்படின்னா யூஎஸ் இன் ருபீஸ்ல போடுவோம். சரியா, நம்ம வந்து டாலர்ஸ்ல வருது, அதை வந்து நம்ம அப்படியே ருபீஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். per capita income வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் ஆஃப் யூஎஸ் பர் மந்த்னு போடும். சரியா, பர் மந்த் ஒரு மாசத்துக்கு எவ்வளோன்னு போட்டு பார்ப்போம். $3,140. ஓகே, ஸோ $3,140 வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன் ருபீஸ், ருபீஸ்ல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் இன் இந்தியன் ருபீஸ். ஓகே, எவ்வளவு வருது அப்படின்னா 2,80,000 வருது. 2,80,000 ரூபாய் வருது. ஓகேவா, 2,80,000 வருது யூஎஸ்க்கு. அது யூஎஸ் டாலர்ல வந்து வருது. சரியா, ஓகே, வாங்கப்பா நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம். சோ நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன் போடுறப்போ நமக்கு per capita இன்கம் வந்து தெரியும். Define value added approach with example. Okay, value added approach with example. Okay, so value added approach அப்படின்னா வந்து என்னது? சரி வாங்க நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். தம்பி ஒரு டீ போட்டு கொண்டு வாப்பா அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். ஓகே, தம்பி நான் அப்படியே கோயம்புத்தூர் தான் வரேன், நான் அப்படியே வந்து சென்னை தான் வரேன், நான் வந்து தஞ்சாவூர் வரேன், நான் வந்து திருச்சி வரேன், உங்க வீட்டு வழியா தான் போறேன், டக்குன்னு எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாப்பா அப்படி சொல்றேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் போயிட்டு
டீ பவுடர் தேடுவேன். டீ பவுடர் இல்லைன்னா டீ பவுடர் வாங்கிட்டு வருவேன், பால் வாங்கிட்டு வருவேன். அடுத்து சர்க்கரை, அது நம்ம வீட்லயே இருக்கும். அடுத்து பார்த்தேன் அப்படின்னா இது மூணுத்தையும் ஆட் பண்றப்பதான் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஃபைனல் டீ அப்படின்னு வந்து வருது. இல்ல மேம் நீங்க வரீங்க அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் அன்பு வந்து ஆட் பண்ணுவேன் மேம் அப்படின்னா அதெல்லாம் இங்க இன்கிரீடியன்ஸ்ல வராது. சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா டீ பவுடர், மில்க், சுகர், நீங்க அதுக்கு மேல இஞ்சி எல்லாம் போடுறீங்கன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கு பேர் தான் வேல்யூ ஆடட் அப்ரோச். சோ ஒரு ஃபைனல் குட், ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இன்டர்மீடியட் கூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த வேல்யூ ஆடட் அப்ரோச்ல the value added by each intermediate good. சோ அந்த டீ பொடி, அந்த சர்க்கரை, அந்த பால், இதெல்லாம் யாரு? இன்டர்மீடியேட் கூட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து யாரு அப்படின்னா இன்டர்மீடியேட் கூட்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்பதான், சம் அப் பண்றப்பதான் நம்ம ஃபைனல் கூட்ஸ் உடைய எஸ்டிமேட்டே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஓகே, சோ இதுதான்டா ஃபைனல் கூட்ஸ். டீயோட விலை எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? டீ பவுடரோட விலை, மில்கோட விலை, சுகருடைய விலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்பதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா டீ, சாயுடைய குட்ஸ் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். கப் ஆஃப் டீ சர்வ் டு யூ இன் a hotel வந்து நமக்கு ஃபைனல் குட். ஒரு ஃபைனல் குட் தான் நமக்கு கிடைக்கிற இந்த கப் ஆஃப் டீ. சுக்கு, குங்குமப்பூ, ஏலக்காய், லெமன் டீ. அடுத்து என்னது? படிக்கவே ஸ்டார்ட் பண்றேன், இப்ப ஆரம்பிச்சா முடியும்டா. ஆனா இப்பவே ஆரம்பி, இப்பவே படிக்க ஆரம்பி. ஓகே, யா. அடுத்துடா the goods used and produced it, டீ பவுடர், மில்க், சுகர், இதுக்கு பேர்லாம் என்னது? இன்டர்மீடியட் குட். அந்த ஒரு கிளாஸ் டீ அதான் வந்து ஃபைனல் குட்ஸ். அதுல நம்ம ஆட் பண்ற சக்கரை, பால், தண்ணி இதெல்லாம் எதுல வரும்? நமக்கு இன்டர்மீடியட் குட்ஸ்ல வந்து வரும். ஓகே, அவ்வளவுதான்டா. எஸ், சாப்டர் 2 போலாமா? டக்கு டக்குன்னு வாங்க. டாக் வந்து பாய் கிடையாது, கேர்ள். ஓகே, கேர்ள், கேர்ள் டாக். சரியா மக்களே? இன்னும் 10 நிமிஷத்துல வந்து ஸ்ராவணி மேம் இந்த 9th பசங்களாம் சேர்ந்து திட்ட போறாங்க. 9th லைவ் ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க வரலையே மேம் அப்படின்னு. ஓகே, நான் அதை போய் என்ன பண்றேன் தெரியுமா? 8 மணின்னு இருக்கா, நைஸா பாருங்க, அதை போய் 8:30 மணின்னு மாத்தி விட்டு வரேன். ஓகே, ஐ வில் கோ எடிட் இட் டு 8:30 மணி. அப்படியே நான் போயிட்டு அவங்கள்ட்ட வந்து சாரி பசங்களா அப்படின்னு ஒரு மெசேஜும் போட்டுட்டு வரேன். நம்ம என்ன இன்னைக்கு நேத்து பண்றதா? எப்பயும் பண்றது தானே. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம சிச்சுவேஷனை. லைவ் வில் பிகின் பை 8:30 மேம் தள்ளி போடுறாங்க, டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் மேம் தள்ளி போட்டாங்க அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. வாடா, டக்கு டக்கு வாங்க வாங்க வாங்க. நந்தனா என்று பெயர் வைத்திருக்கிறேன். நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த நாய்க்குட்டிக்குமே அப்படி ஒரு பேர் வச்சதில்லை. வாங்கப்பா. சோ குளோபலைசேஷன் என்றால் என்ன? உலகமயமாக்கல். குளோபலைசேஷன் அப்படின்னா வந்து என்னது? உலகமயமாக்கல். ஓகே, குளோபலைசேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் த கண்ட்ரி வித் த வேர்ல்ட் எக்கானமி. ஓகே, சோ ஒரு கண்ட்ரியுடைய எக்கானமிய வேர்ல்டு எக்கானமி கூட இன்டெகிரேட் பண்றது. இன்டெகிரேட்னா இணைக்கிறது. அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவோம், குளோபலைசேஷன் சொல்லுவோம். பேசிக்கலி குளோபலைசேஷன் signifies a process of internationalization plus liberalization. Okay, so internationalization same meaning தான், and liberalization. Okay, what do you mean by liberalization? Liberalization என்ன பார்த்தோம்? சொல்லுங்க, நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்றேன். எஸ், தாராளமயமாக்கல். அதாவது வந்து நான் வந்து ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டா நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் இல்லையா? எக்கானமி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்.
ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் போடுறப்போ. ஆனா இங்க வந்து லிபரலைசேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்றோம். சரியா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்றோம். சோ இன்னும் கொஞ்சம் தாராளமயமாக்கல் லிபரலைசேஷன் ஆகுது. The term globalization was introduced by தியோடோர் லெவிட். ஓகே, தியோடோர் லெவிட். ஓகே, அவர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து கொடுக்கிறாரு. ஓகே, எப் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்? குளோபலைசேஷன் வந்து மொத்தமா 3 ஸ்டேஜஸ் இருக்கிறது. ஓகே மக்களே, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்கன்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்கல்ல? எல்லாரும் கிளாஸ்ல தானே இருக்கீங்க? எஸ். எங்க என் கண்ணுக்கு மட்டும் சாட்டே தரல. ஓகே, இப்ப தெரியுது. சரிப்பா, வாங்க வாங்க வாங்க. சோ archaic globalization, proto globalization, modern globalization. ஓகே, சோ குளோபலைசேஷன் வந்து எப்படி பிரியுது? archaic, proto, modern globalization அப்படின்னு நம்ம வந்து 3ஆ பிரிக்கிறோம். Write short note on multinational corporation. ஓகே, சோ மல்டிநேஷனல் கார்பரேஷனை பத்தி நம்ம இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுத போறோம். Multinational corporation is a corporate organization. MNC நம்ம சொல்லுவோம். கரெக்டா? மல்டிநேஷனல் கார்பரேஷன் அப்படின்னா MNC அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். Which owns or controls production of goods. ஒரு கூட்ஸோ சர்வீசஸோ வந்து ப்ரொடியூஸ் ஆகிறத இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கண்ட்ரோல் பண்ணுவாங்க. In at least one country than its home country. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷன் வந்து யூஎஸ்ல இருக்கு. சரியா? அவங்க வந்து யூஎஸ்ல வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனை வந்து வச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து யூஎஸ்ல மட்டும் அவங்க பிசினஸ் பண்ணாம அவங்க வந்து இந்தியாலயும் பிசினஸ் பண்றாங்க, இல்ல ஆப்பிரிக்காலயும் அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அதுதான் எம்என்சி. அவங்களோட ஹோம் கண்ட்ரி தாண்டி வேற ஒரு கண்ட்ரிலயும் போயிட்டு அவங்க பிசினஸ வந்து கொண்டு போறதுதான், கம்பெனியை கொண்டு போறதுதான் எம்என்சி. எம்என்சி otherwise called as transnational company or multinational enterprises. MNCக்கு வேற ஒரு பெயரும் வந்து உண்டு. என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி இல்லனா மல்டிநேஷனல் என்டர்பிரைசஸ். மல்டிநேஷனல் என்டர்பிரைசஸ் இல்லனா டிரான்ஸ்நேஷனல் கம்பெனி. சரியா? புரிந்ததோ? ஓகே, அடுத்ததா what are the reforms made to adopt globalization? இந்த குளோபலைசேஷனை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்தோம். abolition of industrial licensing except for a few industries. abolitionனா வந்து தடுக்குதல். ஓகே, அதாவது ஒழித்தல் அப்படின்னு வந்து அர்த்தம். இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வரணும் அப்படின்னாலே அதுக்கு கண்டிப்பா அந்த லைசன்ஸ் வேணும். ஓகே, அப்படிங்கறத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணாங்க. சரியா? அப்படிங்கறத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணாங்க. எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ இண்டஸ்ட்ரி, ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அந்த லைசன்சிங் வந்து இருக்கும். மெடிசின்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இதே மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. Reduction in the number of industries reserved for the public sector. இப்போ பப்ளிக் செக்டாருக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை வந்து கம்மி பண்ணிடுறாங்க. சரியா? அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கம்மி பண்ணிடுறாங்க. Fixation of a realistic exchange rate of rupees to exchange export of Indian goods. இப்போ ஒரு பாசிபிள், ரியலிஸ்டிக்னா என்ன தெரியுமா? ரியாலிட்டியில எது வந்து பாசிபிளோ அதான் வந்து ரியலிஸ்டிக். ஓகே, ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருபீஸ் டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். இந்தியன் குட்ஸை வந்து வெளிநாடுகள்ல வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ரேட்டை வந்து பிக்ஸ் பண்றாங்க. Foreign private sector by making rupee convertible on trade on current account and by reducing import duties. import dutiesங்கிறது வந்து டாக்ஸ். வெளிநாட்டிலேருந்து நம்ம ஒரு இறக்குமதி பண்றோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு வரக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் நம்ம வந்து இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? சோ
இங்க வந்து என்ன கவனிச்சீங்க அப்படின்னா ஃபாரின் பிரைவேட் செக்டார் பை மேக்கிங் ருப்பி இருக்குல்ல நம்ம இந்தியன் ருபீஸ் அதை வந்து ட்ரேடுல வணிகத்துல வந்து ஈஸியா வேற எந்த ஒரு நாடுடைய ஒரு பணத்துக்குமே வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், மாத்திக்க முடியும் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் இது வந்து 5 மார்க்ல தான் கேட்கலாம், ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆன்சர். ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் சூட்டபிளி அமெண்டட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க. ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ was reduced to increase lending by RBI. So RBI கிட்டேந்து வந்து கடன் வாங்குதல வந்து அதாவது RBIல இருந்து நம்ம பணம் எடுக்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அதை பத்தி நமக்கு டீடைல்டா கொடுக்கல, சரியா? இந்த SLR அப்படிங்கிற ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி. 9th students please go, ma'am coming at 8:30 திட்டக்கூடாது. ஓகே, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை கம்மி பண்றாங்க. திஸ் இஸ் a very big question. So இந்த 2 மார்க்ல வந்தா அவாய்ட் பண்ணிக்கோங்க, 5 மார்க்ல வந்தா எழுதுங்க, சரியா? ஓகே, வெரி குட். வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? ஃபேர் ட்ரேட் அப்படின்னா என்னது? ஃபேர் ட்ரேட் இஸ் a way of doing business and that ultimately aims to keep small farmers and active part of the world marketplace. ஒரு உலக சந்தையில சின்ன சின்ன ஃபார்மர்ஸுமே ஒரு ரோல், they can also play a role அப்படிங்கறதான் ஒரு ஃபேர் ட்ரேட். ஓகே, ஒரு ஃபேர் ட்ரேட் அப்படின்னா வந்து என்னதுன்னா ஒரு உலக சந்தையில ஒரு உலக மார்க்கெட்ல வேர்ல்டு மார்க்கெட்ல ஒரு குட்டி குட்டி ஃபார்மர்ஸும் வந்து they can also play a role அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த fair trade. Okay, and aims to empower consumers to make purchases that support their values. Okay, aims to empower consumers. Consumer அப்படின்னா என்னது? கன்சியூமர் கோர்ட் அப்படின்னு சொல்றோம்ல. சோ கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். ஒரு பொருளை வாங்கி யாரு வந்து அதை வந்து யூஸ் பண்றாங்க அவங்க தான் வந்து கன்சியூமர்ஸ். ஓகே, சோ எம்பவர் கன்சியூமர் அப்படின்னா கன்சியூமருக்கு அது வந்து பவர் கொடுக்குது. கன்சியூமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் கொடுக்கணும். ஓகே, டு மேக் பர்ச்சேசஸ் தட் சப்போர்ட் த வேல்யூஸ். ஓகே, அது இந்த ஒரு பொருளுக்கான வேல்யூக்கான ஒரு பணம். ஓகே ஓகே, ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம இந்த பொருளுக்கு ஏத்த வேல்யூ, இந்த காசுக்கு ஏத்த வேல்யூ கன்சியூமருக்கும் கிடைக்கணும், அந்த பொருளுக்கு ஏத்த ஒரு வருமானம் அந்த ஃபார்மருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கொடுக்கறது தான், சரியா? ஓகே, அதான் வந்து ஒரு ஃபேர் ட்ரேட். ஒரு நல்ல என்ன ட்ரேட்னா என்னது? வணிகம், ஒரு நல்ல வணிகம். ஓகே, ரைட் எனி டூ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட். ஓகே, இந்த ஃபேர் ட்ரேட்ல என்ன ஒரு பிரின்சிபிள்ஸ் எல்லாம் வந்து இருக்கணும்? பிரின்சிபிள்னா வந்து அடிப்படை கொள்கை. அடிப்படை கொள்கைகள் வந்து என்ன இருக்கணும்? டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. முதல்ல இந்த 2 வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம ரியல் லைஃப்ல தெரிஞ்சுப்போம், அப்பதான் இந்த ஆன்சர்ல நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா என்ன தெரியுமா? நான் உங்ககிட்ட ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கேன்னா ஒரு ஒயிட் கலர்ல தின் நம்ம பாலித்தீன் கவர் இருக்கும்ல, இது வழியா பார்த்தா அது வழியா தெரியும். ஒரு கிளாஸ் டோர் வச்சிருக்கேன் அப்படின்னா இது வழியா பார்த்தா அது வழியா எல்லாமே ஓப்பனா தெரியும் இல்லையா? சோ ஒளிவு மறைவு இல்லாம உண்மையை உள்ளது உள்ளபடி இருக்கிறது தான் டிரான்ஸ்பரன்சி. பி வெரி டிரான்ஸ்பரண்ட் வித் மீ நோ அப்படின்னா எந்தவித ஒளிவு மறைவெல்லாம் இல்லாம எதையுமே மறைக்காம உள்ளது உள்ளபடி உண்மையா என்னவோ அதை சொல்றதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, suggest my friend to join this live but he told live chat is not coming. What she can do? Subscribe செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணலனா லைவ் சாட் பண்ண முடியாது. ஓகே, ஃப்ரீ தான் சப்ஸ்கிரைப் பண்றது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ் சாட் பண்ண சொல்லுங்க. அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்கோ, அந்த தப்புக்கு பொறுப்பெடுத்துக்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. புரிஞ்சுதானா? அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா வந்து என்னது? நான் வந்து ஒரு தப்புக்கோ இல்ல ஏதோ ஒரு வேலை இருக்கு, ஓகே, அந்த வேலைக்கு நான் வந்து பொறுப்பு எடுத்துதல். ஓகே, நான் வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து அக்கௌண்டபிலிட்டி. ஒரு செயலுக்கு நான் வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா
மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியா வாங்கிட்டேன். அதுக்கு நான் போயிட்டு எனக்கு டீச்சர் ஒழுங்காவே சொல்லித்தரல அப்படின்னா அது அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. என்ன நீங்க அந்த டியூஷன்ல அப்பயே சேர்த்து விட சொன்னல, நீங்க தான் சேர்த்து விடல அப்படின்னு பேரண்ட்ஸ் மேல பழி போடுறது அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஆமா, நான் ஒழுங்கா படிக்கல, அடுத்த வாட்டி எக்ஸாமுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செயலுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி. அதுக்கு பேர் தான் வந்து என்னது, அக்கௌண்டபிலிட்டி. சோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இப்ப எல்லாருக்குமே கிளியரா புரியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் உங்களை 7வது எங்க என்ன தவிர நீ எல்லாம் எப்படி படிக்கலாம் என் ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு கேக்குறாங்க மேம். மேம் நீங்க சொன்ன மாதிரி நான் படிக்கிறேன். நாளை இப்போ நான் வந்து செகண்ட்ல நான் உன்னை 7வது எங்கேன்னு தவிர நீ எல்லாம் ஒண்ணுமே புரியலடா, ஒண்ணுமே புரியலடா, சாரிடா உன் கமெண்ட். ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபேர் பிரைஸ். ஓகே, ஒரு அவங்க அதுல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபேர் ட்ரேட். ஓகே, ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ், நியாயமான. ஃபேர்னால என்ன தெரியுமா அர்த்தம்? நியாயம், நியாயம் அப்படின்னு வந்து அர்த்தம். நியாயமான ஒரு வணிகம் பிராக்டிசஸ் இருக்கணும். அதுக்கான பேமெண்ட்டும் நியாயமான விலையா இருக்கணும். என்ஷூரிங் நோ சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளிகளை வைத்து வேலை வாங்க கூடாது. ஃபோர்ஸ்டு லேபர், வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ஸ்டு லேபரும் இருக்க கூடாது. ஓகேவா? அடுத்துடா, கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு ப்ரொடியூசர்ஸ். எக்கனாமிக்கலி வீக்கர், அதாவது என்கிட்ட பெருசா வருமானம் இல்லை, என்கிட்ட பெருசா காசு இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு தருமாறு அது வந்து இருக்கணும். சரியா? இதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ். ரைட் எனி டு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். குளோபலைசேஷனுடைய 2 முக்கியமான பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? குளோபலைசேஷனோட 2 முக்கிய இம்பார்ட்டன்டான பிராக்டிசஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். A better economy introduces rapid development of capital market. ஓகே, ஒரு பெட்டர் எக்கானமி வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னா ரேபிடான, ஃபாஸ்டான ஒரு முதலீடு. முதலீடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாவும் சீக்கிரமாவும் கிடைக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லிவிங் ஸ்டாண்டர்ட்னா என்ன தெரியுமா? வாழ்க்கை தரம். கரெக்டா தான் சொல்லணும், வாழ்க்கை தரம். யாராவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா லெட் மீ நோ. நான் ஏதாவது தமிழாக்கம் செய்யறப்போ நான் ஏதாவது பிழை செய்திருந்தால் கண்டிப்பாக என்னை திருத்தவும் மன்னிக்கவும், அதே நேரத்தில் திருத்தவும். சரியா? ஏன்னா நான் வந்து ஐ ஃபீல் மை செல்ஃப் லிட்டில் நாட் வெரி கிரேட் இன் தமிழ். ஆனா 10th வரைக்கும் எனக்கு தமிழ் மிக 10th வரைக்கும் இல்லை, இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து எனக்கு தமிழ் தான். ஆனா வந்து 11th 12th மட்டும் நான் தமிழ் எடுக்கல, 10th வரைக்கும் தான் நான் தமிழ் எடுத்தேன். ஸோ ஹெல்ப் மீ. ஓகே, யா. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? முடிச்சிட்டோம், சூப்பர். யூனிட் 3 போலாமா? சாப்டர் 3 டக்குன்னு சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க. ஃபுட் செக்யூரிட்டி முடிச்சுட்டு சாப்டர் 4 டாக்ஸ், சாப்டர் 5 ஈஸி. சாப்டர் 5 குட்டியா தான் இருக்கு, முடிச்சிடலாம். 71 ஸ்லைடு, இன்னும் 30 ஸ்லைடு தான். டக்குன்னு வாங்கடா. மலையாளம் அறியில்ல. ஆனந்த், ஜான் கிருபா, காருண்யா, வெரி குட்ரா, சூப்பர். ஓகே, 9th லைவ் பசங்க வந்து மன்னிக்கவும், நான் வருகிறேன், 8:30 மணிக்கு வருகிறேன். ஓகே, ஸோ சாப்டர் 3 டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO. சரியா? ஸோ FAO படி ஃபுட் செக்யூரிட்டி என்றால் என்ன? FAO படி ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன? The United Nations Food and Agriculture Organization defines food security as follows. So food security வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க? யாரு டிஃபைன் பண்றாங்க? United Nations Food and Agriculture Organization. United Nations Food and Agriculture Organization தான் food security பத்தி நமக்கு சொல்றாங்க.
Food security exists when all people at all times have physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs and food preferences for active and healthy life. இப்போ இதை வந்து நம்ம கிளியரா படிக்கலாம். சரியா? ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எல்லா பீப்புளுக்கும், அனைத்து மக்களுக்கும், அனைத்து காலத்திலும் அவங்க உடல் பிசிக்கலி, சோசியலி, பொருளாதார ரீதியாவுமே, பிசிக்கலியாவோ இல்ல சோசியலியாவோ இல்ல பொருளாதார ரீதியாவோ அவங்களுக்கு வந்து சஃபிஷியண்டா தேவையான அளவுக்கு சேஃபான, ஓகே, சத்தான நியூட்ரிஷியஸான ஃபுட்டு, ஓகே, அவங்களுடைய டயட்டரி நீட்ஸ் அப்படின்னா தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்டு, மினரல்ஸ், ஃபைபர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஃபுட் ப்ரிஃபரன்ஸ், எந்த ஒரு ஃபுட் ப்ரிஃபரன்ஸ், இப்ப எனக்கு வந்து நான் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ்ல நான் போயிட்டு சப்பாத்தி ப்ரிஃபர் பண்றேன், நான் போயிட்டு இட்லி ப்ரிஃபர் பண்றேன், நான் போயிட்டு மேகி ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா அது எந்த ஒரு ஃபுட் ப்ரிஃபரன்ஸ், ஜூஸ் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னாலுமே அதுல வந்து அது இருக்கணும். ஃபார் அ ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தி லைஃப், ஒரு ஆக்டிவான ஹெல்த்தியான லைஃப்க்கு. சரியா? ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் இந்த FAO. ஸோ இந்த FAO பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, எல்லா பீப்புளுக்கும் எல்லா டயத்துலையும் பிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஆக்சஸ் வந்து இருக்கணும். ஓவர் டயர்டாலாம் வந்து ஓவர் ஃபுடாலாம் ஓவர் சாரிப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து உளர ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஆக்சிஜன் பத்தலைன்னு நினைக்கிறேன். ஓவர் காஸ்ட்லியாலாம் இருக்கக்கூடாது. எக்கனாமிக் அப்படின்னா என்னது, ஓவர் காஸ்ட்லியாலாம் இருக்கக்கூடாது. தேவையான அளவு, அதாவது சஃபிஷியண்டாவும் சேஃபாவும் சத்தாவும் வந்து இருக்கணும். அவங்களுடைய டயட்டரி நீட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. அடுத்ததா, வாட் ஆர் த பேசிக் 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி? ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டியுடைய பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து என்னது? மொத்தமா 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணுதான் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து இருக்கணும். அப்புறம் ஆக்சஸ் டு த ஃபுட். ஆக்சஸ்னா என்ன? நீ வண்டியில போயோ இல்ல நடந்து போயோ இல்ல கார்ல போயோ அந்த ஃபுட்டை வாங்குறதுக்கு முதல்ல கடையில அந்த ஃபுட் வந்து விற்கணும். அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் இஸ் த எபிலிட்டி டு பயாலஜிக்கலி யூட்டிலைஸ் த ஃபுட் கன்சூம். இப்ப நம்ம சாப்பிட்ற உணவை வந்து நம்ம பாடி அப்சார்ப் பண்ணணும். பாடி அப்சார்ப் பண்ணோம் அப்படின்னா வந்து என்னடா அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய வைட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், சுகர், ஃபைபர் இது எல்லாத்தையுமே நம்ம பாடி வந்து இந்த சத்துக்களை அப்சார்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபுட்டா இருக்கணும். சரியா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் FCI இன் த கிரீன் ரெவல்யூஷன்? ஸோ கிரீன் ரெவல்யூஷன்ல FCI உடைய ரோல் வந்து என்னது? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மை ஃபேவரட் ஃபுட் வந்து என்னது அப்படின்னா வந்து முக்கியமா வந்து ஐ லவ் ஆக்சுவலி வந்து குட் ஹெல்தி சாலட்ஸ். ஓகே, எனக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு சாலட்னாலும் சரி, பாயில்டு ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ்னாலும் சரி, இல்லைன்னா வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு ஏதாவது சாலட் அப்படின்னாலும் சரி, அதை வந்து நல்லா டேஸ்டியா பண்ணா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ லவ் ரவா தோசை. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஐ லவ் ரவா தோசை. அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். லஞ்செல்லாம் ரைஸு, அதில் என்ன பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? டின்னரும் பேச எதுவும் பிடிக்காது, அவ்வளோதான். ஐஸ்கிரீம்ஸ், ஐ லவ் ஐஸ்கிரீம்ஸ், ரவா தோசை, தட்ஸ் இட். ஹவ் அபவுட் யூ? தவக்கலை ரசமா? தக்காளி ரசமா தான் தவக்கலை ரசம்ன்றியா? ஏய், யோகேஸ்வரன் பாரு பெடிகிரியான்னு கேக்குறான். பேச்சுக்கா தவக்கலை ரசமா? பிரியாணி.
ஃபேவரட் ஃபுட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 365 நாளும் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், 3 வேளையும் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படிங்கறதான் வந்து ஃபேவரட் ஃபுட். இல்ல காமெடியா தான் இருந்துச்சு அந்த கமெண்ட் ஆக்சுவலி. பாஸ்தா, ஷவர்மா, இட்லி நைஸ், மயில் ரவா, அப்புறம் பிரியாணி, மில்க், ஆல், பொட்டேட்டோ. பொட்டேட்டோ வில் பி எவ்ரிபடிஸ் ஃபேவரட். சாம்பார், தயிர், வித்தவுட் சாம்பார் அண்ட் தயிர் அது வந்து ஹேட் ஃபுட். ஏன்னா வந்து திருப்பி திருப்பி வீட்டுல போட்டு 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 டெய்லி சாம்பாரான்னு சாம்பாரே வந்து பிடிக்காம போயிடும். பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி, தோசா, கர்ட் ரைஸ், ரசம் வெரி குட், மேகி சூப்பர், பூரி, உப்மா. வெஜிடபிள்ஸ், ஐ ஹேட் வெஜிடபிள்ஸ் பட் வெஜிடபிள்ஸ் லைக் மீ அப்படின்றாரு ஒருத்தர். வெரி குட். மில்க் ரைஸ், மில்க் ரைஸ் பிடிக்கும், நைஸ். நானும் சின்ன வயசுல, ரொம்ப சின்ன வயசுல நான் வந்து நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மில்க் ரைஸ் வித் வெல்லம் வந்து சாப்பிட்டுருக்கேன். அப்போ எனக்கு பிடிச்சது, இப்போ எனக்கு பிடிக்கல. ஓகே, இப்ப ஃபுட்டுலாம் வந்து இல்லை இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கெத்து, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா வெத்து அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வாட் எவர் ஃபுட் விச் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி, விச் கிவ்ஸ் அஸ் நியூட்ரிஷனோ, அது வந்து நமக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டு தான். சரியா? பாவக்காய் பொரியல் வெரி குட். கோவில் புளியோதரை, ஐ காட் யூ ப்ரோ. கோவில் புளியோதரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்படா செய்யறாங்க அப்படின்னே வந்து தெரியாது. நம்ம வீட்டுல செஞ்சா அதுல ஒரு 50% கூட இருக்காது. ஆனா வந்து இந்த கோவில் பிரசாதம், கோவில் புளியோதரை வந்து அது தனி டேஸ்டா, தனி டேஸ்ட். இன்ஃபேக்ட் வந்து மெனி பீப்புள், அவங்களுக்கு வந்து சாமி நம்பிக்கை இருக்காது, கோயிலே போக மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு கூட கோவில் புளியோதரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, யா, தட் இஸ் டிஃபரெண்ட் திங். வாங்க வாங்க வாங்க. What is the role of FCI in the Green Revolution? Green Revolutionல FCI உடைய ரோல் போணும். what a ரோல் வந்து என்ன? ஓகே, வாங்க. Minimum support price for the crops were announced at the beginning of the season and the state procured the harvested grain through the Food Corporation of India. அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு ஒண்ணு வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த விலைக்காச்சு மினிமமா இந்த ஒரு பொருளை வந்து விற்கணும். ஓவரா வந்து அந்த பொருளை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கம்மியான விலைக்கு வந்து விற்க கூடாது. ஓகே, அட்லீஸ்ட் இவ்வளோ இந்த விலைக்காவது விற்கணும் அப்படின்னு ஒரு மினிமம் குறைஞ்சபட்ச ஆதரவு விலை. தேங்க்யூ வாரியர். குறைஞ்சபட்ச ஒரு ஆதரவு விலை வைக்கிறது தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஸோ பிகினிங் ஆஃப் த சீசன்லயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த விலையை வந்து செட் பண்ணிடுவாங்க. சோ தட் அறுவடை பண்றப்போ அந்த கிரெயின்ஸ் எல்லாமே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா செல் ஆகும். FCI has built huge storage ground. So FCI வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கிடங்கு, ஸ்டோரேஜ் கிரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, 3 வேளை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? புரியலடா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா build buffer stock one of food grain during the harvest season to be distributed all through the year. ஓகே, சோ இந்த வருஷம் ஃபுல்லா வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபுல்லா என்னென்னலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகணுமோ அது எல்லாத்தையுமே அந்த வருஷத்தோட பிகினிங்லயே ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, யா. வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? பேச வேண்டிய நேரத்துல பேசணும், படிக்க வேண்டிய நேரத்துல படிச்சணும், டக்கு டக்குன்னு படிக்கவாங்க. Effect of Green Revolution. Green Revolution was born in the country, paving the way for self-sufficiency in food grain production. See, எனக்கு தேவையான உணவு, எனக்கு தேவையான கிரெயின்ஸை நானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன். சரியா? எனக்கு தேவையான உணவை, எனக்கு தேவையான கிரெயின்ஸை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த முக்கிய கிரீன் ரெவல்யூஷன் உடைய யூசஸே. ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன் ஹாஸ் grown to 122 மில்லியன் ஹெக்டேர்ஸ்க்கு அதிகப்படுத்துறோம். with the increase of 5-fold increase in food production. அதனால இந்த food production வந்து 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. introducing fertilizer, பூச்சிக்கொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். responsive high yielding varieties of rice and wheat.
எந்தெந்த அரிசியோ இல்ல வந்து நெல்லோ வந்து நமக்கு அதிக ஈட்டுதல் தருவோமோ, ஓகே, தானிய உற்பத்தி முறை அதேதான். பாத்தீங்க அப்படின்னா எது வந்து நமக்கு அதிகமா நம்ம வந்து ரைஸோ வீட்டோ நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வரோம். The rapid increase in food grain production was accompanied by appropriate technological inventions in the dairy, poultry, fishery sector. அதாவது பயங்கர ராப்பிடான இன்க்ரீஸ் வந்து நீங்க இந்த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ல பார்க்கலாம். ஓகே, பயங்கர ராப்பிடான ஒரு இன்க்ரீஸ் வந்து இந்த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன்ல நீங்க வந்து பார்க்கலாம். அதே நேரத்துல நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸும் நடந்துச்சு. அது டெய்ரி பால் உற்பத்தியா இருக்கட்டும், பவுல்ட்ரி உற்பத்தி ஆகட்டும், ஃபிஷரிஸா இருக்கட்டும். Cheaper farm credit was disbursed to farmers through cooperative bank and society. ஃபார்மருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட், அதாவது பண உதவி வந்து பேங்க் மூலமா கொண்டு வந்தாங்க. சரியா? ஓகேடா. அடுத்ததா நேம் சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. சோ தயவு செய்து கவனிங்க. சரியா? ஓகே, சோ நேம் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். National Program for Nutritional Support to Primary Education. Okay, so புரட்சி தலைவர் எம்ஜிஆர் Nutrition Meal Program, National Program for Nutritional Support to Primary Education. General ICDS Project and World Bank Assisted Integrated Child Development Services. இதெல்லாம் நம்ம கரெக்டா வந்து படிச்சு எழுதணும்டா, தப்பு இல்லாம. ஓகே, கரெக்டா படிச்சு எழுதுங்க. இப்போ பாருங்க, சூப்பரா சொல்லி தரீங்க. ஆனா 9th தான் சொல்லி தர மாட்டீங்க. வர இது முடிச்சுட்டு வரேன். ஓகே, பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீம், தமிழ்நாடு இன்டெகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுல நான் சொல்லி தரத்துக்கு ஒன்றும் இல்லை, நீங்க தான் இந்த நியூட்ரிஷன் நேம்ஸ் உடைய பேர் எல்லாமே வந்து படிச்சுக்கணும். ஓகே, ஸோ சாப்டர் 4 ஆரம்பிக்கலாமா? இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆரம்பத்துல இருந்து இந்த லைவ்ல இருக்கீங்க? டக்குன்னு ஒரு ஃபயர் அப் போடுங்க, நம்ம வந்து ஆரம்பிக்கலாம், முடிச்சிடலாம். Why do we pay tax to the government? கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏன் வந்து டாக்ஸ் பே பண்றோம்? States and their functional equivalent throughout history have used money to provide by taxation to carry out many functions. So ஸ்டேட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட்டுக்கு ஈக்குவலா ஃபங்க்ஷன் ஆகிற ஏதோ ஒரு ஊரா கூட இருக்கட்டும், எல்லாருமே அந்த நாட்டுடைய ஃபங்க்ஷன், அந்த ஒரு நாடுனா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்ல. என்ன ஃபங்க்ஷன்? ஒரு நாடுனா எஜுகேஷன் வேணும், ஸ்கூல் கட்டணும், காலேஜ் கட்டணும், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டணும், மெடிக்கல் காலேஜ் கட்டணும், அதுல ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டரை வைக்கணும், அந்த டாக்டர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும், தேவையான மெடிசின்ஸை வாங்கணும், எக்யூப்மெண்ட்ஸை வாங்கணும், அது மட்டும் இல்லாம ரோடு போடணும். ஓகே, அதுக்கு டிராபிக் போலீஸ் வைக்கணும், ஐஏஎஸ் ஆபீசர் வேணும், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வேணும், லேண்ட் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு தாசில்தார், அது இதுன்னு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும். அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே செலவுகளுக்குமே எங்கேருந்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அதாவது காசு நமக்கு வந்து வருது அப்படின்னா டாக்ஸ்ல இருந்து தான். ஓகே, டாக்ஸ்ல இருந்து தான். சம் ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பெண்டிச்சர், இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த செலவுகள் அப்படின்னு நம்ம எதெல்லாம் வந்து சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன், ஓகே, சானிடேஷன், கிளென்லினஸ், குப்பை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க, நம்ம ரோட தூய்மைப்படுத்துறோம் இல்லையா, எல்லாமே இருக்குல்ல. பப்ளிக் சேஃப்டி, முக்கியமா பப்ளிக் சேஃப்டில போலீஸ் எல்லாம் இருக்காங்க. எஜுகேஷன், ஓகே, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, டீச்சர்ஸ் இருக்காங்க. ஹெல்த் கேர் சிஸ்டம், பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு, கவர்மெண்ட்டுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. மிலிட்ரி, சயின்டிபிக் ரிசர்ச், கல்ச்சர், ஆர்ட்ஸ், பப்ளிக் ஒர்க், பப்ளிக் இன்சூரன்ஸ், இந்த எல்லா ஆபரேஷன்ஸுமே டீல் பண்றதுக்கு டாக்ஸ் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் காசு. The government's ability to raise tax is called as fiscal capacity. இது கூட ஒரு கிரியேட்டிவ் 1 மார்க்கா வந்து கேட்கலாம். கவர்மெண்டோட எபிலிட்டி டு கலெக்ட் டாக்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேடா. What are the types of tax? Give example. Types of tax and give examples. பார்க்கலாமா? ஓகே,
டுமாரோ ஸ்கூல் லீவா ஃபார் சென்னை. வெரி குட்ரா. சொல்ல வரேன். சாரி சாரி, அங்க 9th பசங்களை வந்து வர சொல்லிட்டு 9th லைவ் 8:30க்கு ஸ்டார்ட் பண்றேன்டா. வெயிட் பண்றேன். இங்க நான் கிளாஸ் தானே எடுத்துட்டு இருக்கேன். மனுஷி தானே நானு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் டாக்ஸ். அ டாக்ஸ் இம்போஸ்ட் ஆன் ஒரு இண்டிவிஜுவல் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன், அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு இண்டிவிஜுவல் மேலேயோ இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் மேலேயோ டைரக்டா வந்து பே பண்ண சொல்லி இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸஸ் தான் வந்து நம்ம டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், கார்பரேட் டாக்ஸா இருக்கட்டும், வெல்த் டாக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே டைரக்ட் டாக்ஸஸ் கீழே தான் வரும். சரியா? சோ இன்கம் டாக்ஸோ, கார்பரேட் டாக்ஸோ, வெல்த் டாக்ஸோ, இந்த எல்லா டாக்ஸஸுமே டைரக்ட் டாக்ஸஸ் கீழே தான் வரும். இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? இப்போ டைரக்டா ஒரு கம்பெனி மேலேயோ ஒரு இண்டிவிஜுவல் மேலேயோ அந்த டாக்ஸ் வந்து வராது. என்னோட பாரத்தை வேற யாரோ அந்த டாக்ஸ் வந்து கட்டினா போதும். அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸஸ். the burden of the tax வந்து shifted to others. ஓகே, அந்த டாக்ஸ் கட்டுற பர்டன் வந்து நம்ம வேற ஒருத்தவங்க மேல ஷிஃப்ட் பண்ணலாம். அதுதான் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டிலாம் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கீழே வரும். ஓகே மேம், டுமாரோ தான் புயல், லீவ் இன் மதுரை. சரி, அப்போ நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு லீவ் அப்படின்னா நாளைக்கு நம்ம அப்போ 9th லைவ் வச்சுக்கலாமா? இஃப் டுமாரோ, ஓகே நான் வரேன். நாளைக்கு அப்ப 9th லைவ் நான் ரீஷெட்யூல் பண்ணிடவா? ஓகே, ஒரு போல் மட்டும் நம்ம அப்ப போட்டுடலாமா? சார் ஒரே ஒரு குட்டி ஹெல்ப், ஒரு போல் மட்டும் 9th ஸ்டாண்டர்ட் அதுலயே போட்டுருங்க. நாளைக்கு வந்து மதுரை லீவா சென்னை லீவா? அப்போ இந்த மேரத்தான நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படி? ஓகே சார்,
அப்போ ஒரு போல் மட்டும் போட்டுடலாம் சார். ஓகே சார், சரி சார், சூப்பர் சார். அப்போ ஒரு போல் மட்டும் போட்டுருங்க சார் 9th. தேங்க்யூ சார். மக்களே, நாளைக்கு வந்து தீவிர புயலா, சோ புயோ 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 அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 9th லைவ் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. Progressive rate is one in which the rate of taxation increase multiplier as the tax base increases. In the case of the progressive tax, when income increases, tax rate வந்து increase ஆகும். சரியா? சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வருமானம் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். அதுதான் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். சரியா? சோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்னா வந்து என்னது? இன்கம் வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்மளோட டாக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். ஓகே, வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறதான் ப்ராக்ரெசிவ் டாக்ஸ். இப்ப நான் வந்து 1 lakh சம்பாதிக்கிறேன்னா எனக்கு டாக்ஸ் கிடையாது. பட் நான் 2 lakh சம்பாதிக்கிறேன்னா எனக்கு டாக்ஸ் உண்டு. நான் 3 lakh சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு அதிக டாக்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஓகே, டாக்ஸ் எவேஷன் அப்படின்னா என்ன? டாக்ஸ்ல இருந்து தப்பித்தல், அதுதான் என்னது அப்படின்னா டாக்ஸ் எவேஷன். ஓகே, டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா tax evasion is the illegal evasion of the tax by individuals. Okay, individuals தனி நபர் வந்து டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாங்களோ அதுதான் டாக்ஸ் எவேஷன். அது கார்பரேஷன்ஸா இருக்கட்டும், ட்ரஸ்டா இருக்கட்டும். சரியா? ஒரு டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்றதா டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட்ஸ். இந்த டாக்ஸ் எவேஷன் ஆக்டிவிட்டில எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கும் அப்படின்னா அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், வருமானத்தை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி ரிப்போர்ட் பண்றது. எக்ஸாம்பிள், நான் 2 lakh சம்பாதிக்கிறேன், நான் போயிட்டு என்ன பண்றேன்னா நான் 1 lakh தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு கம்மியா நான் ரிப்போர்ட் பண்றேன்னா அது ஒரு குற்றம், டாக்ஸ் எவேஷன். இன்ஃப்ளேஷன் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ், இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ். நான் வந்து 2 லட்சம் சம்பாதிக்கிறேங்க, ஆனா அதுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் எனக்கு இந்த செலவுலயே எனக்கு போயிடுது, பர்சனல் செலவுல. அந்த இப்ப நான் எக்ஸாம்பிள், நான் 2 லட்சம் இங்க நான் சம்பாதிக்கிறேங்க, ஆனா எலக்ட்ரிசிட்டி பில்லே இவ்வளவு போயிடுதுங்க, வீட்டு வாடகை இவ்வளவு போயிடுதுங்க, இதோ இந்த டிவி வாங்கின காஸ்ட் இவ்வளவு போயிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செலவுகளை வந்து பெருசு பண்றேன். சரியா? சோ நான் செலவுகளை வந்து பெருசு பண்றேன் அப்படின்னா அதுதான் வந்து என்னது? இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். ஹைடிங் மணி, பெட்டுக்கு அடியில, அங்க பீரோக்குள்ள அப்படி இப்படின்னு மணியை நான் வந்து மறைச்சு வைக்கிறேன் அப்படின்னா அதுவும் வந்து என்னது அப்படின்னா டாக்ஸ் எவேஷன். ஹைடிங் இன்ட்ரெஸ்ட், நான் என்ன பண்றேன்னா வட்டிக்கு விடுறேன், வட்டிக்கு விட்ட வந்த பணத்தை வந்து நான் மறைச்சு வைக்கிறேன். இல்லையே, நான் வட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு வரவே இல்லையே அப்படின்னா அதுவும் வந்து டாக்ஸ் எவேஷன். ஆஃப் ஷோர் அக்கௌண்ட், வேற ஒரு அக்கௌண்ட்ல போடுறேன் இல்லையா, யாருக்கும் தெரியாம வேற ஒரு அக்கௌண்ட்ல வந்து நான் பதுக்கி வைக்கிறேன் அப்படின்னா அதுவும் டாக்ஸ் எவேஷன். வாட் இஸ் ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ்? ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? tax levied on goods and service in a fixed portion is known as proportionate tax. ஓகேவா? சோ ஒரு fixed proportionல இருக்கிறதுனா proportionate tax. ஓகே, எல்லா டாக்ஸ் பேயர்ஸும் அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேம் டாக்ஸ் தான் வந்து கட்டுவாங்க. சரியா? ஓகே, இப்போ ஏதோ ஒரு டாக்ஸ் நம்ம கட்டுறோம்னு வச்சுக்கோ, ஒரு என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ்னே வச்சுக்கோ. ஏன் அது 1 lakh சம்பாதிக்கிறேன்னாலுமே நான் அதே டாக்ஸ் தான் கட்டுவேன். இல்ல ஒருத்தவங்க வந்து 2 lakh சம்பாதிக்கிறாங்கனாலும் அவங்களும் அதே டாக்ஸ் தான் வந்து கட்டுவாங்க. சரியா? சோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த ப்ரப்போர்ஷனேட் டாக்ஸ். அடுத்து கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படின்னா என்ன? இட் இஸ் லெவிட் ஆன் கம்பெனிஸ் தட் எக்ஸிஸ்ட் as separate entities from the shareholders. ஒரு கம்பெனினா அந்த கம்பெனில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருப்பாங்க, அதுலேருந்து செப்பரேட்டா தனியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஓகே, அந்த கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடியதான் இந்த கார்ப்பரேட் டாக்ஸ். இப்ப வேதாந்து வந்து கார்ப்பரேட், அப்ப கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து ராயல்டிஸ், இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் கேபிட்டல், அசட் லொகேட்டட் இன் இந்தியா, ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்ட் டிவிடெண்ட், இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகி இருக்கும். ஓகேவா?
எங்க போனாலும் டாக்ஸ் கட்டணும். ஆமாண்டா, ஏன்னா கவர்மெண்ட் நமக்கு எங்க போனாலும் செலவு பண்ணுது இல்ல. ஓகே, எப் த ஃபைனல் சாப்டர் வந்துட்டோம். எனக்கு புரியுது, எல்லாருமே கொஞ்சம் நாளைக்கா? சரி, அப்ப 9th லைவ் நாளைக்கே வச்சுப்போம். அவசர அவசரமா முடிச்சு அவசர அவசரமா ஆரம்பிச்சு எதுக்கு? ஏன்னா 9th லைவ் நாளைக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும். 9th லைவே நான் இப்ப ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, 8:30, 9:30, 10:30, 11:30, 11:30க்கு நான் 9th லைவ முடிச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு 12:30 மணிக்கு போனா அப்புறம் எங்க வீட்டுல அதுக்கப்புறம் என்ன சேர்க்கவே மாட்டாங்க. ஓகே, நான் இன்னைக்கு 9th லைவ் எடுக்கட்டுமா இல்லைன்னா நாளைக்கு 9th லைவ் எடுக்கட்டுமா? ஓகே, புரியுதா? கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் கரிசனம் காட்டுங்கள். ஓகே, அதனால வந்து எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்க நிறைய பேர் 9th லைவுக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருந்தீர்கள். பட் எனக்கு என்னமோ அதை வந்து நான் நாளைக்கு வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வச்சா 12:30 ஆயிடும் நான் வீட்டுக்கு போறதுக்கு. அவ்வளவுதான், எங்க அப்பா போறோம் நீ சொல்லி கொடுத்தது அப்படின்றவர். ஓகே, வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். வாங்கப்பா, சாப்டர் 5. ஓகே, why are wages low in agriculture sector? So agriculture sectorல வந்து ஏன் வருமானம் wages வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு? There are limits to the ability of agriculture to absorb labor during the declining marginal productivity of land. ஒரு லேண்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி, ஒரு லேண்ட்ல இருந்து வரக்கூடிய வருமானம், அதாவது இவ்வளோ நெல்லு கிடைக்குது, இவ்வளோ அரிசி கிடைக்குது, இவ்வளோ பட்டாணி கிடைக்குது, இவ்வளோ கேரட் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாகுது. அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது, நமக்கு அவங்களுக்கான வேஜஸும் வந்து கம்மி ஆயிடுது. ஓகே, அடுத்து wages too cannot therefore increase and as a result poverty levels may remain high. ஓகே, சோ இந்த வேஜஸ் வந்து என்ன ஆகாது, நமக்கு இன்க்ரீஸும் ஆகாது. இந்த வேஜஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸும் ஆகாது. அதே நேரத்துல பாவர்ட்டி, பஞ்சத்தோட அளவும் நமக்கு அதிகமாவே இருக்கும். பஞ்சத்துடைய அளவும் நமக்கு அதிகமாவே இருக்கும். எஸ்பெஷலி when more and more people வந்து அக்ரிகல்ச்சரையே அவங்களுடைய லைவ்லிஹுட், அவங்களோட வாழ்வாதாரமா நம்பிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது, நமக்கு இங்க பஞ்சம் அதிகமாகறப்போ அவங்களுடைய வேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. யாருக்கெல்லாம்? அக்ரிகல்ச்சர் தாங்க எங்களுடைய வாழ்வாதாரமே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு. சரியா? சோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா? சோ why are wages low in agriculture sector? இப்ப ஒரு லேண்டுடைய ப்ரொடக்டிவிட்டி, அந்த லேண்ட்ல இருந்து வரக்கூடிய வருமானம் அந்த ஒரு விவசாயிக்கு வந்து கம்மியாகுது. அப்படிங்கிறப்போ நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? போயிட்டு கடையில போயிட்டு யாருகிட்ட நம்ம பார்கெயின் பண்றோம் சொல்லுங்க? யாருகிட்ட நம்ம போயிட்டு பார்கெயின் பண்றோம்? ஹோட்டல்ல போயிட்டு பார்கெயின் பண்றோமா? இல்ல. பியூட்டி பார்லர்ல போயிட்டு பார்கெயின் பண்றோமா? இல்ல. சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு பார்கெயின் பண்றோமா? இல்ல. ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் பார்கெயின் பண்றோமா? இல்ல. ஆனா உழவர் சந்தையில ரோட்ல இருக்கக்கூடிய கீரை விற்கிற பாட்டி கிட்ட, கீரை வைக்கிற பாட்டி கிட்ட, சின்ன சின்ன காய்கறியை வச்சுட்டு பனானா எல்லாம் வித்துட்டு இருக்கிற பாட்டி தாத்தா கிட்ட, இவங்க கிட்டதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? பார்கெயின் பண்றோம். ஓகே, சந்தையில போயிட்டு தான் நம்மளோட பார்கெனிங் திறமை எல்லாத்தையுமே யாருகிட்ட காட்டக்கூடாதோ அவங்க கிட்டதான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா பெரிய பெரிய இடத்துல பயங்கர காசு இருக்கும், அங்கெல்லாம் போயிட்டு காட்டுவோமா? யாராச்சும் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல, ஒரு டெசர்ட் ஷாப்ல போயிட்டு நம்ம பார்கெயின் பண்றோமா? பேரம் பேசுறோமா? பார்கென்னா பேரம் பேசுறது. ஐஸ்கிரீம் ஷாப்ல போயிட்டு நம்ம வந்து பேரம் பேசுறோமா? பெரிய பெரிய கடை எடுத்துக்கோ, நீ ஒரு பெரிய ஒரு கடையில போயிட்டு நீ ட்ரெஸ் வாங்குற, ஓகே, பெரிய பெரிய மால்ல போயிட்டு நீ ட்ரெஸ் வாங்குறன்னு வச்சுக்கோ, அந்த மால்ல போயிட்டு நீ பேரம் பேசுவியா? மாட்டோம். ஆனா பாவம் அவங்களோட வயசுல அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு வித்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு பொருளை ரோட்ல அப்படின்னா அவங்க கிட்டதான் நம்ம போயிட்டு என்ன பண்றோம்? பேரம் பேசுறோம். பேரம் பேசுறப்ப என்ன ஆகும்? வேஜஸ் கம்மியாதான் ஆகும். சரியா? வேஜஸ் கம்மியாதான் ஆகும். ஓகே, சரி. அடுத்து வாட் இஸ் மீன் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்? கிளஸ்டர் அப்படிங்கிறது வந்து கொத்து, கூட்டம். ஒரு ஏரியா ஃபுல்லா, ஓகே, ஒரு ஏரியா ஃபுல்லா, ஒரு ஊரு ஃபுல்லா, இல்ல ஒரு இது ஃபுல்லா வந்து
ஒரே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, ஒரு குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஃபர்ம். ஓகே, ஃபர்ம்னாலே வந்து நிறைய கம்பெனிஸ் சேர்ந்தது தான் ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஃபைன்டு ஜியோகிராபிக் ஏரியா, ஒரு டிஃபைன்டான ஒரு ஜியோகிராபிக் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடியதான் நம்ம வந்து ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். தட் ஷேர் காமன் மார்க்கெட், அவங்களுக்குன்னு ஒரு காமனான ஒரு சந்தை வந்து இருக்கும். டெக்னாலஜிக்கல் அண்ட் ஸ்கில் ரெக்வயர்மெண்ட், அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜியா இருக்கட்டும், ஸ்கில்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ரெக்வயர்மெண்ட் மீட் பண்றதுக்கு. ஓகே, சோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். வாட் இஸ் மென்ட் பை ஆண்டர்பிரனர்? ஆண்டர்பிரனர் அப்படின்னா என்ன? ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது இன்னோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் பிசினஸ் ப்ரொசீடிங்ஸ். ஓகே, ஸோ புது புது ஐடியாஸை உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல புது புது ப்ராசஸ் விஷயத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆண்டர்பிரனர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு புதுசா நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா we call it as entrepreneur. ஸோ ஆண்டர்பிரனருக்கு என்னென்ன விஷயம் வந்து தேவை நம்ம சொல்லுவோம்ல, ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டார்ட் அப் தான் வந்து ஆண்டர்பிரனர். ஓகே, புதிய சிந்தனை. எஸ், he possesses, he கிடையாது, he or she, he or she possesses management skill. ஓகே, சோ அவங்களுக்கு வந்து மக்களை மேனேஜ் பண்ற ஒரு ஸ்கில் வந்து வேணும். நீ தான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோடா, முத்துலட்சுமி வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அப்ப அந்த கம்பெனில வந்து நிறைய பேர் ஸ்டாஃப் வந்து வேலை செய்வாங்கல்ல, அவங்களையெல்லாம் நீ என்ன பண்ணணும், கரெக்டா மேனேஜ் பண்ணி வேலை வாங்கணும். அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து வேணும். ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டிஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் டீம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடுறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் டீம்ல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு அந்த கம்பெனியை முன்னேற்றணும். அதுதான் டீம் பில்டிங் எபிலிட்டியை வந்து நீதான் வளர்க்கணும். அண்ட் எசென்சியல் லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு லீடர், ஒரு தலைவன் அப்படின்னா அந்த தலைவனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சிருக்கிறோம். டு மேனேஜ் த பிசினஸ், அந்த பிசினஸ மேனேஜ் பண்ண. சோ ஆண்டர்பிரனர் அப்படின்னா ஐடியா, புதிய சிந்தனை, புதிய ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது. ஆண்டர்பிரனருக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா மேனேஜ் பண்ற ஸ்கில்லும் தேவை, ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டிஸும் தேவை, எசென்சியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் தேவை. சரியா? மேல் சாமினிஸ்டுக்கா வரணும், ஹீ தான் போட்டிருக்காங்க. ஆண்டர்பிரனருக்கு ஷீயும் வரணும். அடுத்ததா சென்னை வந்து ஏன் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்றோம்? இந்த கொஸ்டினை வந்து எதுல கேட்டிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரியில கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியில கேட்டிருந்தாங்க பப்ளிக்ல. சென்னையை வந்து நிக்நேம் வைக்கிறோம், என்னது டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு வந்து நிக்நேம் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அதுல நிறைய ஆட்டோ இண்டஸ்ட்ரி பேஸ் இருக்கிறதுனால, சென்னையில இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கிறதுனால, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சொல்றோம்ல, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால அதனாலதான் அதை வந்து நம்ம டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்றோம். சென்னை இஸ் த ஹோம் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோ அசம்பிளி காம்பனன்ட் மேக்கிங் ஃபர்ம். ஓகே, நிறைய காம்பனன்ட்டோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கிறதுனாலதான் சென்னையை வந்து நம்ம டெட்ராய்ட் அப்படின்னு வந்து சொல்றோம், டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்றோம். முடிந்தது பசங்களா, எல்லாரும் இன்னைக்கு லைவ் கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். சோ போன லைவ்லயும் கமெண்ட் பண்ணிடுங்க, இந்த லைவ்லயும் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்க பேரு பிளஸ் எப்படி லைவ் போச்சு, ஃபுல் லைவ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க, டயர்டா இருந்திருக்கும் ஆனாலும் படிச்சிருப்பீங்க, கடுப்பா இருந்திருக்கும் ஆனாலும் படிச்சிருப்பீங்க, நடுவுல போர் அடிச்சிருக்கும் ஆனாலும் படிச்சிருப்பீங்க. சோ நீ கமெண்ட் பண்றது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணு. செமையா போச்சா? வெரி குட்ரா, சூப்பர்டா. ஓகே, 9th லைவ் டுமாரோ வச்சுக்கலாம். ஐ எம் டூ டயர்ட் ஆக்சுவலி டுடே. அண்ட் நல்ல விஷயம் வந்து டுமாரோ நமக்கு வந்து we have புயல் இல்லையா? so we have a whole day to study. maybe in the morning itself we will finish the 9th live. okay டா. சாங் என்ன சாங் வேணும்? ஜாலி பிளஸ் யூஸ்ஃபுல். வெரி குட்ரா. வேதாந்தோ பரம்பரடா. மோட்டிவேஷன் சாங்.
பட்டைய கிளப்பிட்டீங்க மேம். தேங்க்யூ. ஸோ சூப்பர்டா முஸ்தபா. ஆமா, நம்ம நேத்து அந்த முஸ்தபா கெமல் பாஷா கொஸ்டின் படிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே இந்த முஸ்தபா சாங் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம முஸ்தபா பாட்டை பாடி இந்த லைவை வந்து நம்ம முடிக்கலாம். சரியா? வாங்க. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. டன். முடிந்தது. ஃபைனலி நீங்க கேட்ட பாட்டு முடிந்தது. ஓகே, சரிடா. 9th லைவ் டைம் சொல்லுங்க மேம். எத்தனை மணிக்கு? காலையில ஒரு 11:30 வச்சுக்கலாமா? ஓகே, by 11:30 we'll have 11:30. ஓகே ஓகேடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? பாய் பாய். டாடா.